கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சபைக்கும் இந்த மக்கள் அனைவருக்கும் தகப்பனாய் அன்பு காட்டி அன்பும் ஆதரவும் கொடுத்த உங்களுக்கும் தகப்பனாகிறது எங்கள் தகப்பனாருடைய நமது தகப்பனாருடைய நினைவு நாள். இதை அவர்கள் காட்டிய அன்பை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி. இதற்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாய் அப்பாவின் உதவி போதகரும் இப்போது இந்த சபையை நடத்துவருமான மரியாதைக்குரிய பாஸ்டர் அசோக் அவர்கள் வந்து தொடக்க ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனைகள் யாவரையும் இந்த நாளில் நிமித்தம் ஒன்று சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே, இந்த பாஸ்டர் சுந்தராஜ் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு கூறுகிற இந்த விழாவில் இந்த ஆரம்பம் முதல் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம், வரவேற்கிறோம். ஐயா ஆண்டவரே, இங்கு நடக்க இருக்கிறதான எல்லா நிகழ்வுகளிலும் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், தேவனுடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் யாவரும் இணைந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவரே உங்களுடைய அன்பு தாசன் செய்த ஊழியங்களை பற்றி பகிர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய இரக்கம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இதுவரை உதவின எங்கள் தேவனுடைய கிருபை இனிமேலும் நடத்தப்பட எல்லா விதமான நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அந்த ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க வரப்போகிற ஆண்டவரே பிரயாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் பாதுகாப்பாய் கொண்டு வருவீராக. ஆரம்பம் முதல் இந்த நிகழ்ச்சியின் முடிவு வரைக்கும் தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆண்டவரை மகிமைப்படுவீராக. துதி கன மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். சகோதரி பீவா அசோக் அவர்கள் முன்பதாக வந்து நமக்காக 90வது சங்கீதத்தை வாசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 90. ஆண்டவரே, தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து போத்து மாலையிலே அறுப்புண்டு உழந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், வெளுத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமது பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்?
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் உறுதியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர். யாவரும் இணைந்து ஒரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவை சேர்ந்து நாம் இணைந்து சத்தத்தை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர்.
யாருண்டு ஜீவனாக நன்றி பாஸ்டர். இப்போதும் சம்பிரதாயமாக குடும்பத்தின் சார்பிலே உறவினர்கள், நண்பர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயாவின் நன்மை பெற்ற சபையார் அனைவரையும் வரவேற்பதற்காக தம்பி சுப உங்களை வரவேற்புரையாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமையோடதாக இங்கு வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முதலாக நான் வரவேற்கிறேன். அப்பாவுடைய முதலாவது ஆண்டு ஞாபகத்தின் விதமாக இந்த கூட்டத்தை ஒழுங்குகொண்ட கர்த்தர் கிருபை தந்தபடியாக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சபையாக, குடும்பமாக, உறவினர்களாக, நண்பர்களாக வந்திருக்கிற எல்லாரையும் குடும்பத்தின் சார்பாக நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் விசேஷமாக இந்த புலியர ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. காலம் கடைசி காலம் ஆகிவிட்டது. எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நாம் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாமளும் சீஷராக வேண்டும், மற்றவர்களை சீஷராக்க வேண்டும். எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நம்பிக்கையோடு இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. அதன்படியாக அதனை நோக்கி நாம் எல்லாரும் ஓட, பயணிக்க, அதற்காக உழைக்க, கொடுக்க, ஜெபிக்க, அதற்காக அந்த நிற்க, சாட்சிய ஜீவிக்க கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் நான் ஒருமுறை கூட குடும்பத்தின் சார்பாக நான் வரவேற்கிறதுக்கு நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி சிபு. நான் சொன்னது போல இது நினைவேந்தல் நிகழ்ச்சி. இதில் அல்பபெட் படி இல்லை அகரவரிசைப்படி என்றாலும் இது ஒரு ஆன்மீக கூட்டமாக இருந்தாலும் செங்கோட்டை நகரில் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள், அப்பா அம்மா, என்னை விட அப்பாவை அதிகம் தெரிந்தவர்கள் இங்கு ஒருவர் தான் இருக்க முடியும். அது அவர் அரசியல்வாதி. அதனால் அகரவரிசைப்படி அண்ணன் ஞானராஜ் அவர்களை வந்து இரண்டொரு வார்த்தை, ஏன்னா அப்பா அம்மா இருவரையும் அவர்களுடைய சின்ன பையன் வயதிலிருந்து அவர்களுக்கு தெரியும். நான் கேட்டவுடனே அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இரண்டொரு வார்த்தை பேசுமாறு அன்போடு அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் எட்வர்ட் ராஜனுக்கு அதை விட ரொம்ப வணக்கம். என்னுடைய பாலிய சிநேகிதர். எனக்கு பெரிய அரசியல்வாதி இருக்காரு. எனக்கு அரசியலில் பெரிய டிஸ்கன்வியேஷன் மேல பேச்சு தெரியாதுன்னா அது. ஆமாம், அதை விட இப்போ நம்ம ஐயா சுந்தரராஜ் சாரும் சுசலா டீச்சரும் எனக்கு பாலிய சிநேகத்திலிருந்து தெரியும். அப்படி ஒரு உச்சரிப்போட டீச்சர் என்ன ஞானராஜ்னு கூப்பிடுவாங்க. ஞானராஜ் எப்படி இருக்கீங்க? அதே மாதிரி சார் எப்படி தம்பி இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க.
அவங்க இங்கே ஊழியம் ஆரம்பித்த காலத்தில் நான் விவசாயம் வருவேன். நீ வாப்பா எங்கள் ஆலயத்துக்கு வாப்பா நான் டீச்சர் கூட பஸ்ஸில் வரம்ல நீ நினச்சிக்கோங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி அன்புக்கு இலக்கணம் வந்து டீச்சர் தான். முதல்ல எம்எம் காலனியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு சொந்த வீடு வாங்கி கேசி ரோட்டில் ஐயர் பேத்தி ஓடுறவங்க இருந்தாங்க. நிறைய பிள்ளைகள் நிறைய விருந்தாளிகள் வாங்கினாங்க. நம்ம மேலே அன்பு செலுத்துறதுல அவங்கள மாதிரி முடியாது. எனக்கு முதல்ல எங்கள் சர்ச்சு மெம்பராக இருந்தாங்க. இது பண்ணாங்க. நான் சோமலா நேரங்களில் போய் பார்ப்பேன். அவங்க நடமாடிக்கிறதுக்காக நான் தினசரி அவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை அங்கே வரும்போது நான் கூட வந்து பழக்கப்பட்ட ஆள். அவங்களுடைய டீச்சருடைய அன்புக்கு ஈடே இடாது. அதோட சார் 2 வார்த்தை பேசினாலும் எப்படி இருக்கீங்க ஞான்ராஜ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கண்டிப்பாக உள்ள ஆசிரியர். அவருடைய புகழ் இன்னும் நடுகாலம் வாங்கி பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாக இருந்து எல்லா ஆசீர்வாதமும் பெற்று நல்லா இருக்கும்படி ஆண்டவனை பிரார்த்தி விடுவதுதான். நன்றி. நன்றி அண்ணா. இப்போதும் என்னுடைய பெற்றோருக்கு தமிழையும் மீறி மலையாளத்தோட அதிக ஈடுபாடு உண்டு. அப்பாவிற்கு மலையாளம் எழுதவும் தெரியும், வாசிக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். மலையாள பாடல்கள் அதிகம் பிடிக்கும். நாங்களே சின்ன வயசுலேருந்து பாடுவோம். எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது மலையாள பாட்டை பாட வேண்டும் என்று. அதனால் பாஸ்டர் ராஜன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுக்கு பிடிச்சது எத்திர தோளம், அது பாஸ்டர் துணைவியாரோடு சேர்ந்து பாடுவாங்களா? நன்றி. அல்லேலூயா. அருமையான டீச்சர் ரொம்ப விரும்பி பாடுகிற ஒரு பாடல். அவர்களோடு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 23 ஆண்டுகள் இந்த குடும்பமோடு நல்ல உறவை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். சாருடைய இந்த 1ஆம் ஆண்டு நிறைவிலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க தேவன் தந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல் அவர்கள் அடிக்கடி பாட சொல்லுவார்கள். அவருடைய மரணத்தன்று இரவு முழுவதும் பல நேரத்தில் அந்த பாடின பாடல். இந்த பாடலை என்னோடு இணைந்து சேர்ந்து பாட கர்த்தர் நாமத்தில் உங்களை கேட்கிறேன். இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் தெய்வம் என்னை நடத்தி, ஒண்ணுமில்லாய்மையில் நின்னென்னை உயர்த்தி. இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு. இதுவரை என்னை நடத்தினார், இனி நடத்துவார், ஒன்றுமில்லாமல் இருந்து என்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். அதுதான் அதனுடைய தமிழாக்கம். என்னோட இணைந்து பாடுவோம். இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் தெய்வம் என்னை நடத்தி, இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் தெய்வம் என்னை நடத்தி, இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் தெய்வம் என்னை நடத்தி, ஒன்றுமில்லாய்மையில் நின்னென்னை உயர்த்தி. இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு. ஆதரவினை போல நான் கரைந்து போய், யாக்கோபினை போல நான் இழந்து போய், மறுபூமியிலே ஜீவஜலம் தந்தனே. இத்திரத்தோளம் யெகோவா என்னை சகாயிச்சு. காவலீனை போல நான் கரைந்து போய், யாக்கோபினை போல நான் அலந்து போய், காவலீனை போல நான் கரைந்து போய், யாக்கோபினை போல நான் அலந்து போய், மறுபூமியில் எனக்கு ஜீவஜலம் தந்தனே. இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு. மறுபூமியில் எனக்கு ஜீவஜலம் தந்தனே. இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு. இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு. இத்திரத்தோளம் தெய்வம் என்னை நடத்தி, இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு, இத்திரத்தோளம் தெய்வம் என்னை நடத்தி,
സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നൊരു നാടും വീടും വിട്ട് ഞാൻ അകന്നപ്പോ ഏകനായി നിന്നരായി പരദേശിയ നാടും വീടും വിട്ട് ഞാൻ അകന്നപ്പോ സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നു ലക്ഷനാഥനെ സ്വന്തം നാട്ടിൽ ചേർത്തുകൊള്ളാം എന്നു ലക്ഷനാഥനെ ഇത്രത്തോളം ഏകവാസനായിച്ചു ഇത്രത്തോളം ദൈവമെന്ന് നടത്തി ഇത്രത്തോളം ഏകവാസനായിച്ചു ഇത്രത്തോളം ദൈവമെന്ന് നടത്തി ഒന്നുമില്ലായി ഇത്രത്തോളം ഏകവാസനായിച്ചു நன்றி பாஸ்டர். இப்போதும் அன்புக்குரிய மாப்பிள்ளை ரத்தன்ராஜ் அவர்கள் முன்பாக வந்து அப்பாவை குறித்து 2 வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு நான் ஒரு 10 நிமிடம் தருகிறேன் சபையாருக்காக. ஏன்னா நீங்கள் இல்லாமல் அப்பா இல்லை, அப்பாவுக்கு எல்லாமே புளியரை சபையார் தான். அதனால் உங்களுடைய பங்களிப்பு சத்தியமாய் இருக்க வேண்டும். அதனால் ஒரு 10 நிமிடம் மாப்பிள்ளை சாட்சி டெஸ்டிமனி முடிந்த உடனே நம்ம பிள்ளைகள் ஒரு பாட்டு பாடுவார்கள். அதன் பின்பு சபையார் யாரெல்லாம் வந்து சொல்ல வேண்டுமோ நீங்கள் மேலே விருப்பமில்லை என்றால் கீழே இருந்தே சொல்லலாம். சத்தியமாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கர்த்தர் என்னையும் உங்கள் மத்தியில மாமாவை குறித்து சாட்சி சொல்லும்படியாக அத்தான் அவர்கள் சொன்னார்கள். நான் அப்போது சரி என்று ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் இந்த வாய்ப்பளித்ததற்காக என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வாய்ப்பளித்ததான ரஜி அத்தா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிப்பு மாப்பிள்ளை வந்து கொடுப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவ தாசர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மாமாவை குறித்த சில விதமான வார்த்தைகளை நான் சொல்லி அவருடைய நற்கிரைகளை நான் சொல்லி நான் ஒரு பாடலையும் பாடி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சமயம் குறைவாக இருக்கலாம், ஆனால் தயவாக மன்னித்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்கிறேன். முதலாவது ஒரு பாடலை பாடி அதன் பின்பாக நான் மாமாவை குறித்து சில 1-2 வார்த்தைகள் பேசி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கர்த்தர் ராம ஆசைப்பேன். நம்ம எல்லாரும் கர்த்தர் நன்றாகவே நடத்தினார். இம்மட்டுமாய் அவர் நடத்தி வந்தார். ஒன்றுமில்லாத நம்மை அப்படியால் உடைந்து போனதான நேர்களிலெல்லாம் கர்த்தர் அவர் நன்றாகவே நடத்தினார். மாமாவுடைய வாழ்விலும் கர்த்தர் அப்படிப்பட்டதான
காரியங்களை செய்தார். அதுக்காக இந்த பாடலை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்மையும் கூட அப்படித்தான் கர்த்தர் நடத்தினார் என்பதற்காக இந்த பாடலை நான் எழுதினதான இந்த பாடல். அதை நான் ஒரு டீம் போட்டு அப்படியாக நான் அமைச்சிருக்கேன். நீங்கள் கேட்க முடியாத அன்புடன் கேட்டுக்கிறேன். நம்மை நன்றாக நடத்தினாரே, நம்மை நன்மை ஒன்றும் இல்லாத போது நம்மை நன்றாக கடத்தினாரே, நம்மை நன்மை ஒன்றும் இல்லாத போது நம்மை உறவாக பேசினாரே, நாம் உடைந்து கிடந்த போது நம்மை நன்றாக கடத்தினாரே, நம்மை நன்மை ஒன்றும் இல்லாத போது நம்மை உறவாக பேசினாரே, நாம் உடைந்து கிடந்த போது வசனங்கள் சொல்லுந்தாரே, அதை நிறைவேற்றி பகிர்ந்தாரே, வசனங்கள் சொல்லுந்தாரே, அதை நிறைவேற்றி பகிர்ந்தாரே, ஜாதிகள் நம்மை சூழ்ந்தபோது, ஜாதிகள் நம்மை சூழ்ந்தபோது சுகம் தந்தாரே, சுகம் தந்தாரே, நம்மை நன்றாக நடத்தினாரே, நம்மை நன்மை ஒன்றும் இல்லாத நம்மை உறவாக பேசினாரே, நாம் உடைந்து கிடந்த போது வாழ்க்கை பயணத்திலே என்னை வாடிட விடவில்லையே, வாழ்க்கை பயணத்திலே என்னை வாடிட விடவில்லையே, ஆனந்தீரங்கள் நம்மை அடைத்திட்டாலோ, ஆனந்தீரங்கள் நம்மை அடைத்திட்டாலோ, விசுவாசம் துவக்கி ஜெயிக்க செய்தார், விசுவாசம் துவக்கி ஜெயிக்க செய்தார், நம்மை நன்றாக நடத்தினாரே, நம்மை நன்மை ஒன்றும் இல்லாத நம்மை உறவாக பேசினாரே, நாம் உடைந்து கிடந்த நம்மை நன்றாக நடத்தினாரே, நம்மை நன்மை ஒன்றும் இல்லாத உயரங்கள் நேரிட்டாலோ, துன்பங்கள் பெருகினாலோ, உயரங்கள் நேரிட்டாலோ, துன்பங்கள் பெருகினாலோ, அழுதிட நமக்கு பலனில்லையே, அழுதிட நமக்கு பலனில்லையே, அனைத்தையும் திரும்ப செய்வார், அனைத்தையும் திரும்ப செய்வார், நம்மை நன்றாக நடத்தினாரே, நம்மை நன்மை இல்லாத போது நம்மை உறவாக பேசினாரே, நாம் உடைந்து கிடந்த போது நம்மை நன்றாக நடத்தினாரே, நம்மை நன்மை ஒன்றும் இல்லாத போது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாமாவை குறித்து நாம் சொல்ல வேண்டியதான காரியங்கள் என்றால் அநேக காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் அவர் ஒரு கர்த்தருக்கு பயந்ததான தேவனுக்கு பயந்ததான ஒரு மனிதரால் அவர்கள் உலகப்பிரமான ஆசிரியர் பணிகளை செய்தாலும் அதன் முன்பாக தன்மையை விட்டுக் கொடுத்து அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் அப்படியார். ஆனால் வாழ்ந்ததான காலங்களிலே அவர்கள் செய்ததான
அநேக காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் எல்லாவற்றும் சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய காரியங்களில் கூட அநேக விதங்களிலே நான் சில காரியங்களை அவரிடத்தில் கேட்கும் பொழுதெல்லாம் சொல்வார்கள், மருமகனே நீங்கள் எதற்கும் கவலைப்படார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். நான் உலகத்தரமான ஊழியர்களை செய்து உலகத்தரமான தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றது சொல்வார்கள், நீங்கள் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணியுங்கள், கர்த்தருடைய ஊழியர்களை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். சொல்லும்போது நான் சமையல வாய்த்தால் நான் செய்வேன் மாமா, இப்போது ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி நான் என்னையே தாழ்த்திக் கொண்டிருந்தேன். நான் ஒரு பாஸ்டர் வீட்டில நான் வளர்க்கப்பட்டேன். 13 வயதிலிருந்து ஊழிய காரியங்களிலே அநேக இடங்களுக்கு செல்வது உண்டு. அந்த நாட்களிலாம் நான் மாமாவுடைய வார்த்தைகள் அவர் சொல்லும்போதெல்லாம் நான் தட்டி கழித்தவனாகத்தான் இருந்தேன். தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனால் அவர்கள் இருந்ததால் இந்த வசனங்களை எனக்கு சொன்னார்கள். நான் செவி கொடுக்காதபடி என்னையே தாழ்த்து கொண்டிருந்தேன். தேவ வசனங்களை செவி கொடுத்தது மாத்திரமல்ல, வசனங்களை கை கொண்டு வாழ்ந்த ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் என்று அவர்களை குறித்து நான் சொல்ல முடியும். அதே போல இந்த சாலையத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சித்துக் கொண்டு ஊழியர்களை செய்தார். ஆரம்ப காலங்களில அவர்கள் ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்த பொழுதெல்லாம் அநேகர் அவர்கள் வீட்டிலே வந்து ஜெயிப்பதாக நான் பார்த்திருக்கிறேன். அநேகருக்கு ஜெயிப்பார்கள். ஜெயிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் அநேகருக்கு உதவிகளை செய்வார்கள். ஏனென்றால் அவருடைய வீட்டிற்கு சென்றால் யாரையும் போஷிக்காமல் அவர் அனுப்பிடவில்லை என்று சொல்லலாம். நீதிபதிகளை அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு நீதிமானாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்வார்கள், வேத வசனம் எப்படியாய் சொல்கிறது, எதிர்பார்ப்படி கொடுத்து உதவி செய்தார்கள். நீதிபதிகள் 21-26 பிசிலித்தனம் இல்லாமல் அவர்கள் கொடுத்து அநேகரை தாங்கினார்கள் என்று சொல்வார். இது ஒரு ஊழியர் வந்துவிட்டார் என்றால் அவர் பிசிலித்தனம் இல்லாமல் தன்னுடைய உள்ளது எல்லாவற்றையும் கொடுக்கிறதாக ஒரு நல்ல மனநிலை படைத்தவர்களாக இருந்தால், அதை போலத்தான் என்னுடைய மாமியம் அவர்கள் அப்படியால் அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒரு நாளிலே நானும் என்னுடைய மனைவியுமாய் பெருமாள்புரத்துல எங்கோ காலனியில் இருக்கிற பெருமாள்புரத்துல நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் வேறுகளில ஒரு சிஸ்டரை காட்டினார்கள். இந்த சிஸ்டரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை விட ஒரு அழகா இருக்கிறார்கள், நல்ல சிவப்பா நல்ல கருப்பா இருப்பாங்க. ஆனா அவங்க என் மனைவி சிலவான வார்த்தைகள் என்னென்றால், நல்ல அழகா இருக்கிறாங்க, அவங்களை பார்த்துக் கொள்ளுங்க, அவங்களை பற்றி நான் வீட்டில் போய் சில காரியங்களை சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். சொன்ன பிறகு இன்னும் நானே கருப்பு, ஆனா அவங்களும் என்னை விட கருப்பா இருக்காங்க, நல்ல சிவப்பா இருக்கா, அந்த சிஸ்டரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் வீட்டில் என்ன சொன்னேன் என்று கேட்கும்போது, என்னுடைய பெரியப்பாவிடத்தில் அவருடைய அப்பா படங்களை அநேகமாய் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டுதான நேரங்களிலெல்லாம் அவர்கள் வாங்கி 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 எங்களுடைய பெரியப்பாவை கஷ்டப்படுத்தி கடனாளி ஆக்கி விட்டார்கள். ஆனால் இப்போது பிள்ளைகளெல்லாம் நல்ல வேலையிலே இருக்கிறார்கள், பேங்கில் வேலை செய்கிறார்கள், நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். என்னுடைய பெரியப்பாவுக்கு அந்த பணங்களை கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். அப்படியால் அநேகருக்கு உதவிகளை செய்தார்கள். அவர் உதவிகளை செய்வது மாத்திரமல்ல, அந்த உதவிகள் எல்லாவற்றிலும் எதிர்பாராதபடி சரி பரவாயில்லை, ஒரு அவசரம் இருக்க வேண்டாம், அதை எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டால் அவனை கொடுத்து விடும் என்று சொல்ல போல அவர்கள் அப்படியே அதை மன்னித்து விடுவார்கள். அப்படிப்படான ஒரு நல்ல குணம் படைத்ததா பிசிலை திறன் இல்லாமல் யாவருக்கும் கொடுத்து உதவி செய்வதான ஒரு நல்ல தேவனுடைய மனுஷராக என்னுடைய மாமா இருந்தார்கள். ஆரம்ப காலங்களில் 1992 வருடத்துல எனக்கு திருமண காரியங்களை ஒழுங்கு கொள்வதற்காக மாமா இடத்துல என்னுடைய மாமா அவர்கள் வந்தார்கள். வரும்பொழுது அப்படி சொல்லதா இருக்காங்க, என்னை பார்த்து சொன்னார்கள், இவருக்கு நல்ல வேலை இல்லை, ஆனால் கர்த்தருடைய ஊழியர்களை அவன் செய்வான், எதிர்காலங்களிலே அவர் நல்ல ஒரு திறமையான ஒரு பையனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அநேகர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு தெரிவிக்கும் போதெல்லாம் என்னோட மாமா சொல்லதார் பார்த்து, ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல பையனாக இருக்கின்றான், அவனுக்கு பெண்ணை கொடுப்பதில் நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார்கள். நீதிமான்களோடு சேர்ந்து கொள்வார்கள். அதே போல என்னுடைய மாமாவும் இதற்கு பெண் கொடுத்ததான மாமா அவர்களும் ஒரு நீதிமான், அவர்களும் நீதிமானத்தான். நான் அவரை ஏன் ஆபீஸ்ல அவரை ரயில்வேல வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு சென்றிருந்த பொழுது ஒருவர் என்னுடைய பிள்ளை பாஸ் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு 5000 ரூபாய் கட்டை எடுத்து அப்படியே கொடுத்தார். அவர் சொன்னதால் அவர் வீட்டிலே அதிகமான கஷ்ட சூழ்நிலைகள், ஆனால் அதை பணத்தை தூக்கி வீசிவிட்டு என்னுடைய வேலையை நான் செய்வேன் அப்படி என்று சொல்லி அந்த பணத்தை தூக்கி வீசிவிட்டார்கள். அவன் போட்டுவிட்டு சென்று விட்டான். சென்ற பிறகு அந்த பணத்தை எடுத்து
அவருடைய மாமா சுந்தரராஜ் அவர்களிடத்தில் கொடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றான்னா, இப்படி போட்டுவிட்டு சென்று விட்டார்கள் சொன்ன பொழுது அவர் சொன்னதான மாமா சொன்னதான காரியங்கள், இந்த கர்த்தர் உங்களுடைய பணத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம், இந்த கர்த்தருடைய ஊழியத்துக்காய் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்ன பொழுது ராம்நாடில் உள்ள மண்டபத்தில் அந்த பணத்தை அனுப்பி அங்குள்ள சிஎஸ்ஐ சர்ச்சைக்கு கொடுத்தார்கள். அப்படியால் நீதிமான்களோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து அப்படியாய் காரியங்கள் ஒரு நண்பர்களை சொல்லி நான் உன்னை பற்றி சொல்லுவேன் என்று சொல்வார்கள். திரும்ப ஒரு ஃப்ரெண்ட் தள்ளப்பட்டு அப்படின்னு சொல்வார்கள். அதனால அவர்கள் சகலப்பாடுகளாக இருந்தாலும் அது ஒன்று சேர்ந்து அப்படியாய் காரியங்களை செய்தார்கள். நீதிமானாய் வாழ்ந்தார்கள். நீதிமானாய் வாழ்வது மாத்திரமல்ல, அநேகருக்கு கொடுத்ததான நல்ல உள்ளங்களை கொடுத்ததாக இருந்தார்கள். அதே போல எல்லா காரியங்களிலும் நீதிமான் உதடுகள் அநேகரை போஷிக்கும், பலரை போஷிக்கும்படி கர்த்தர் மாமாவை வாழும்படியான காரியங்களை கர்த்தர் செய்தார். கர்த்தர் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், அவர்கள் பற்றான துன்பங்கள், குடும்பத்தில் ஏற்பட்டதான ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனை விடுவித்தார் என்று பல ஒரு நீதிமானாய் வாழ்ந்ததான தேவனுடைய மனுஷனை அவர் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் அழைத்துக் கொண்டார்கள். அழைத்துக் கொண்டாலும் அவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றால் அவர்களும் ஊழியர்களை செய்கிறார்கள் கர்த்தருக்காக. அதே போல அவர்களும் யாருக்கும் அவர்கள் அவர்கள் யாருக்கும் ஏமாற்றுவதாக இல்லை. அவர்கள் ஒரு இடத்துல என்னுடைய அண்ணி பேபி அண்ணி அவர்கள் பேசுவார். பேபி அண்ணி அவர்களிடத்தில் ஒரு இடத்துல நான் கலெக்டரேட்டில் இருக்கும்போது அவர் சொன்னார், உங்க அன்னையிடத்தில் வாயில படத்தை கொடுத்து விட்டார்கள் என்று. அப்படியால் அவர்கள் யாரையும் வஞ்சிக்கதான இல்லங்கள் கொண்டவர்கள் அல்ல. அவருடைய பிள்ளைகளும் அவர்களும் நீதிமான்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய பிள்ளைகளை அப்படியே கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருக்காய் வாழ்ந்து தன் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்தி வாழ்ந்தார்கள். எந்த விதமான தீங்குகள் வராதபடி தன்னுடைய பிள்ளைகளை நடத்தினார்கள். ஆகினால் அவர்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நாம் எல்லோரும் இந்த யுக கூட்டத்திலே அவர்களுக்காக இருக்க வேண்டும். அவர்கள் நற்கிரிகளை செய்தார்கள். நல்ல கிரிகளை செய்து அவர்கள் வாழ்ந்ததாக போல அவருடைய பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் அப்படியாய் பலருக்கு உதவி செய்வதான உள்ளங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சபையும் எப்படியாவது வளர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆவல் கொண்டு இந்த நாளிலே அவர்கள் அப்படிப்பட்டதான வாஞ்சைகள் நிறைவேறும்படியால் நாம் யாவரும் அவருக்காக, அவருடைய ஆன்மா சாந்தி அறிவுக்காக இந்த ஒரு ஆண்டு காலத்திலே அவர்களுக்கான மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறார்கள். அவர் நமக்காய் பரிந்து பேசுவதான ஒரு தேவ மனுஷனாய் வாழ்ந்து மாத்திரமே பரிந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது மாத்திரமல்ல, அவர்களை நாம் ஜெபத்திலே தாங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு வாய்ப்பளித்ததான தான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்வேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி மாப்பிள்ளாய், உங்கள் நல்ல வார்த்தைகளுக்காக. எல்லா ஊழியத்திலும் இறுதியாக பார்க்கும்போது மிச்சமாக 3 இருக்கிறது என்பார்கள். விசுவாசம், நம்பிக்கை, எது? அன்பு. இதுல பெருசு எது? அன்பு. அந்த அன்பை பகிர்ந்து கொண்ட தாக்கோ நகர் சபை மக்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அன்பை இப்போது ஐயாவுடனான உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள இருக்கிறீர்கள். முதலாவதாக அன்பிற்குரிய சகோதரர் மைக்கேல் ராஜ் அவர்கள். அடுத்து யாரெல்லாம் பேச இருக்கிறீர்களோ ரெடியாக வந்து விடுங்கள். கிறிஸ்டி, கீர்த்திகாஸ்ரீ, ராபன். ஸோ எல்லாரும் நான் நேற்று பைபிள் வாசிக்க கூப்பிட்ட மாதிரி அந்த ரெடியா, நெக்ஸ்ட் ஆள் ரெடியா இருந்துட்டீங்கன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. இப்போதும் நம்மளோட வந்திருக்கிற ஏஜி சபைகளின் தலைவர், எங்களுக்கும் உங்களுக்கும் நெருங்கிய, எப்படி சொல்றது, சொந்தம்னு தான் சொல்லணும், நட்புன்னு சொல்லக்கூடாது, அப்பாவோடும் அம்மாவோடும் அதிக ஐக்கியத்தை உடைய அன்பிற்குரிய பாஸ்டர் சி ஜெயராஜ் அவர்களை நாம் எல்லோரும் கரம் ஒலியோடு வரவேற்கிறோம்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மானிட சமூகத்திலே மனிதருடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த வாய்ப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு ஏற்புடைய விதமாக எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் ஒரு முக்கியமான காரியம். அந்த விதத்திலே மரியாதைக்குரிய ஐயா சுந்தரராஜ் அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணியை நிறைவு செய்கின்ற காலத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பு எது என்பதை அவர் தேடி கண்டுபிடித்த பொழுது கடவுள் அவருக்கு உணர்த்தியது இறை பயணம், ஊழியத்தின் பாதை. இந்த ஊழியத்தின் பாதையில் நான் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை அவர் இறை சமூகத்திலே மன்றாடி கேட்ட பொழுதுதான் இந்த தாட்கோ நகரை கடவுள் அவருக்கு கண்முன் காட்டினார். ஆண்டவருடைய வாழ்க்கை பயணத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு கரடு முரடான பயணம். அந்த பயணத்தை போலதான் பாசமிகு ஐயா அவர்களுடைய அந்த ஊழிய பயணமும் இருந்தது. இறுதி நாட்களிலே அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் படைத்தவரின் பாதத்தை அலங்கரித்து மகிழ வேண்டும் என்கின்ற நல்ல உணர்வோடு, அந்த சிந்தனையோடு அவர் படைத்தவரின் பாதத்தை அலங்கரித்து மகிழ்ந்தார். அதில் வெற்றியும் கண்டார்கள். அதுதான் இன்றைக்கு அவரை இந்த சமூகத்திலே உயர்த்தி வைத்திருக்கின்றது. இந்த ஊழியர்களின் மத்தியில் அவருடைய பெயரை நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய இறை பயணத்தை செய்தார்களோ அதை போலதான் பாசமிகு ஐயா அவர்களும் தன்னுடைய இறை பயணத்தை ஆண்டவரின் சீடரை போல செய்தார்கள். தாழ்ச்சி, பொறுமை, அன்பு இவற்றை தன்னுடைய அணிகலனாக கொண்டார்கள். அதுவே அவரை உயர்த்தியது. அதில்தான் அவர் வெற்றியும் கண்டார்கள் என்பதை மீண்டுமாக நான் உங்கள் முன் அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு அவருடைய ஊழியம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை உயர்த்தி வைத்திருக்கின்றது. அதே வேளையில் இறை சமூகத்தில் விண்ணில் வாழும் புனிதர்கள் கூட்டத்தில் அவர் இறைவனை முகமுகமாய் தரிசித்து இன்று அவருடைய மக்களுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த பரிந்து பேசுதலின் விளைவாக இனிவரும் நாட்களில் அவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் தாமே அரசராய், தலைவராய், உற்ற நண்பராய் இருந்து அவர்களுடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த நேரத்திலே ஐயாவுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்தது இந்த நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் சில பிள்ளைகள் அப்பாவுக்கு மிகவும் நெருக்கம். அதில் ஒன்று கிறிஸ்டி, ரூபி, கெஹிலா, அப்படி நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சது தான். அதில் கிறிஸ்டி, சகோதரி கிறிஸ்டி தன்னுடைய அனுபவத்தை சுருக்கமாக பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி என்றாலும் எல்லாரும் ஐயாவை குறிச்சு பேசும்போது ஒரு மனுஷனை இவ்வளவு தூரம் உயர்த்தி பேசணுமா அப்படிங்கிற எண்ணம் சில பேருடைய மனசுல வரும். என்னுடைய எண்ணம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம இங்க நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாரும் எத்தனை பேர் உயர்த்தி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 5 தலைமுறைகளாக ஒரு நபரை, ஒரு மனுஷனை எல்லாருமே உயர்த்தி பேசணும்னா கண்டிப்பா அவங்க ஸ்பெஷல் தானே. நமக்கு மட்டும் இல்ல, ஆண்டவருக்கும் கூட ஸ்பெஷல் தான். அதனால நான் அதிகமாக இல்லாமல் ஒரு 2 நிமிடங்கள் ஐயாவுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். அந்த ஐயா சுந்தரராஜ் அவர்களுக்காக. 1 வருடம் கடந்து விட்டது, ஆனால் உங்கள் குரல் இனிமையா இன்னும் ஒலிக்கிறது. உங்கள் சிரிப்பு இன்னும் எங்களை தாளாட்டுகிறது. நீங்கள் எங்களை அன்பால் வளர்த்த தந்தை, ஒழுக்கத்தால் வழிநடத்திய ஆசிரியர், ஆண்டவரின் வார்த்தையால் உயிரூட்டிய போதகர், அன்பின் மறு உருவம்,
ஐயா சுந்தரராஜ் அவர்கள். கண்டித்தாலும் அதில் கருணை கலந்தது, சொல்லினாலும் அதில் சத்தியம் ஒளிர்ந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் மனம் தொடும் பிரார்த்தனையாக, ஒவ்வொரு செயலுமே சாட்சியாக நின்றது. நீங்கள் போதித்த விசுவாசம் இப்போது எங்கள் வேராக, நீங்கள் விதைத்த ஜெபம் எங்கள் காப்பாக. அநேகர் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தனர், ஏனெனில் நீங்கள் தீபமாக எங்களை வழிநடத்தியதால். சிலுவையின் வழியில் நடந்து கற்றுக் கொடுத்தீர். தாழ்மையாய் வாழ், அன்பாயிரு என்று சொன்னீர். அந்த வார்த்தைக்கு இன்று நம்மை நம்பிக்கையாக்குகின்றன. அந்த நினைவுகள் நம்மை அளவைத்து மாற்றுகின்றன. ஐயா, உங்கள் பிரிவை ஏற்க முடியாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடுகிறோம். நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டும் நட்சத்திரமாக இருக்கிறது. நீங்கள் போனது ஓய்வுக்காக, ஆனால் உங்கள் சுவடுகள் நித்தியமாக எங்களுடன் இருக்கின்றன. விசுவாசமாக, அன்பின் அடையாளமாக, மரபாக நீங்கள் எங்கள் இதயங்களில் என்றும் உயிருடன் வாழ்கிறீர். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். நன்றி கிறிஸ்டி. அடுத்து யானை வரும் பின்னே மணி யோசனை வரும் என்ற போல தங்கை வந்துவிட்டால் அண்ணன் வருகிறார், தந்தை ராபின். அவரை பற்றி நானே சொல்வது, ஒன் ஷுட் நாட் பிளே இஸ் ஓன் ட்ரம்பட் என்பார்கள். ஸோ என்னுடைய மேளத்தை நானே அடிக்க விரும்பவில்லை. தம்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணத்தில் ஐயாவை குறித்து நிறைய பேர் நிறைய காரியங்கள் பேசுறாங்க. ஆனாலும் ஒருவேளை மரித்தாலும் சதா காலங்களும் நம்மளோடு கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மனிதரை எங்களுக்கு, அதாவது இந்த புளியரை பகுதியில் எங்களுக்கு தந்ததில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க ஊழியப்பாதை, அவங்க ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல சிஎஸ்ஐல மூப்பரா இருந்தாங்க. அதிலிருந்து தாட்கோ நகர் பகுதியை தேர்ந்தெடுத்து இந்த வழியாய் போகும்போது அதுல பார்த்து அந்த அவங்களுடைய ஆண்டவருடைய தரிசனம் கிடைச்சி, ஒருவேளை இந்த தாட்கோ நகருக்கு வந்து இவ்வளவு ஜனங்களை சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஆரம்ப கட்ட ஊழியத்துல பாத்தீங்கன்னா, பாஸ்டர் சுந்தரராஜன் இந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு வரும்போது எங்க பகுதி உண்மையில கொஞ்சம் வார்த்தைகளும் அவங்களுடைய வாயிலிருந்து கொஞ்சம் வேறா இருக்கும், அவங்க செய்கைகளும் கொஞ்சம் மூர்க்கமா இருந்தது. அந்த தாட்கோ நகர் பகுதியில அவர் வரும்போது அவரை கல்லடித்திருக்கிறார்கள், அவரை நிறைய வார்த்தைகளால் அவர் பேசியிருக்கிறாங்க. ஆனா எல்லாவற்றிலும் அந்த கடைசி தருணங்களில் ஐயா அந்த ஒரு 10 வருடம் 15 வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா, அதே ஊர்ல நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். அதே நபர்கள், அந்த பேசின நபர்கள், அந்த கல்லறிந்தவர்கள், ஒருவேளை நாங்கள் அந்த சர்ச்சை கட்டும் போதெல்லாம் அவ்வளவு பிரச்சனை எழுப்பினாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நான் பார்க்கையில அந்த வேஷ்டியை தூக்கி கட்டினவங்க அப்போ முன்னாடி வரும்போது வேணும்னே இவரை பார்த்தோன்னே வேஷ்டியை தூக்கி வயிறுக்கு மேல கட்டுவாங்க, அவங்க ட்ரௌசர் தெரிகிற மாதிரி கட்டுவாங்க, அப்படிலாம் பேசினாங்க. அதே நபர்கள் ஒரு 10-15 வருடங்கள் கழித்து அந்த வேஷ்டியை கீழே இறக்கி அந்த தோல்ல போட்டிருக்க துண்டை எடுத்து இந்த கச்சத்தில் வைத்து இப்படி ஸ்தோத்திரம் போடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமில்ல, அவங்க போடுறதுக்கு முன்னாடி இவர் வந்து இரண்டு கரமும் கூப்பி ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மா மனிதரை நாங்கள் அவர் பின்னாடி இல்ல அவர் எங்களை நடத்தியிருக்கிறார், எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் எங்களை திருப்பியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தராமே எங்களை அவர் குடும்பங்களை இந்நாள் மட்டும் ஒருவேளை அப்படி நடத்தினபடினாலதான் இன்னைக்கு அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் அல்ல அவங்க பிள்ளைகளின் பிள்ளைகளும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாயதாக நல்லா இருக்கிறாங்க. ஒரு குறைவில்லாதபடிக்கு நல்ல கரங்களை சத்தமா தட்டுங்க. உண்மையில எங்களை நல்லா நடத்திருக்காங்க, அதனால ஆண்டவர் அவங்களை நடக்கட்டும். அது மாத்திரமல்ல, இங்க வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையில ஒரு நல்ல மனிதனுடைய நினைவு கூறுதலை நாங்க கடந்த 30ஆம் தேதி ஒரு பைபிள் மாரத்தான் தொடங்கணும். அதுவும் நாங்க நிறைய யோசிச்சுதான் தொடங்கணும்.
என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க, ரெஜினால்டு அண்ணன் சொன்னாங்க, ஒரு புது முயற்சியாக இதுவரைக்கும் எங்க சர்ச்சில் இதுவரைக்கும் நடந்ததில்லை, ஒரு புது முயற்சியாக பைபிளை ஆகமம் முதல் முடிவு வரும் வெளிப்படுத்தல் வரைக்கும் 87 மணி நேரம் 26 நிமிஷத்துல நாங்க வாசிச்சு கொடுத்துருக்கோம். அது எங்கள் இதயம் கனிந்த ட்ரிபியூட்டாக எங்க ஐயாவுக்கு நாங்க செலுத்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து. அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் நாம மகிமை பெறட்டும். அதே போல ஐயா எங்களுக்கு செய்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ. நன்றி ராமன். பாலகர் வாயினாலும் வசனங்கள் கேட்கிற காலம். ஒரு சின்ன குழந்தை வருகிறாள், கீர்த்திஸ்ரீ. அதற்கு முன்னால் செங்கோட்டை முனிசிபாலிட்டியில் எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர், அவர் பேர் முத்துமாணிக்கம். அவர் அப்பாவுக்கு ஸ்டூடெண்ட் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் சொன்னேன், மாணிக்கம் நீங்க வாங்க இன்னைக்கு நினைவு நாள்னு. அவர் எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இவர்கள் சாதாரண ஆசிரியர் பெருமக்கள் அல்ல, புத்தன், இயேசு, காந்தி போன்ற அறவழியில் வந்து உலகிற்கும் உலக மக்களுக்கும் நல்வழி காட்டியவர்கள். அப்படிப்பட்ட சான்றோர்களின் உடன் பாடம் பயின்றோம் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் என்று இப்படி ஒன்று வந்திருக்கிறது. இப்படி நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இப்போது செல்வி கீர்த்திஸ்ரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவை பத்தி பேச எனக்கு வயசு இல்லாட்டினாலும் வாய்ப்பு கிடைத்ததுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு 12th படிச்சு முடிச்சோடனே எனக்கு பிஎஸ்சி நர்சிங் தான் படிக்கணும்னு ஆசை. ஐயா தான் நீ என்ன படிக்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவால தான் எனக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங் சீட் கிடைச்சிச்சு. அதற்காண்டி நான் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இது வரைக்கும் ஃபீஸ் கட்டினது வந்து ரெஜி பாஸ்டர் தான் இது வரைக்கும் எனக்கு ஃபீஸ் கட்டுதாங்க. அதுக்காண்டி நான் ரெஜி பாஸ்டருக்கும் நன்றி சொல்லுவேன். போன மாசம் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதுலயும் ஆண்டவர் எனக்கு நல்ல மார்க் கொடுத்தாங்க, பாஸ் ஆக உதவி செஞ்சாங்க. அதற்காண்டி நான் ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஐயாவுக்காண்டி ஒரு கவிதை சொல்லுதேன். அசல் முன் நிழல் நடப்பது போல் என் முன் எப்போதும் ஐயா என் முன் மாதிரியாக நடப்பாங்க. அதற்காண்டி இந்த சிறிய சர்ச்சை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி கீர்த்தி. எல்லாருமே ஆசீர்வாதங்கள், பலன்கள், பரிசுகள் இரட்டிப்பாக இருப்பது எல்லோருக்குமே பிடிக்கும். இன்று நமக்கு இரட்டை குழல் துப்பாக்கி போல 2 பிரசங்கம் கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அப்பாவுடைய மாணவர் வைத்திய கலாநிதி, எங்கள் அனைவருக்குமே குடும்ப நண்பர். அவருடைய தந்தையாரும் அப்பாவுக்கு மிக நெருக்கமான நண்பர். அன்றைக்குரிய சகோதரர் டாக்டர் முருகன் அவர்கள் ஒரு கவிதை பாட வேண்டும் என்று சொன்னார்கள். நல்ல கவிஞர், மருத்துவராகவும் நல்ல மருத்துவர், கவி எழுதுவதிலும் கைதேர்ந்த கவிஞர் டாக்டர் முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் நான் 10 நிமிடம் தான் பேச விரும்புகிறேன். ஆகவே என்னுடைய கவிதையையும் மெர்லின் தினகரன் சாருடைய மனைவி செவிலியர் அவர்களும் ரெஜினால்டு சார் அவர்களும் இதை ஊர்ந்து கவனிக்க வேண்டுகிறேன். மிக்க நன்றி. மருத்துவருக்கே சொந்தமான மனித இனத்திற்கு எனது தலையார்ந்த வணக்கங்கள். இன்றை பேச வைக்கும் தமிழுக்கும் வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழக மக்களுக்கும் எனது இதயமாக விளங்கும் இந்திய மக்களுக்கும் எனது 2வது நன்றி வணக்கங்கள். நோயாளிகளை வாழ வைக்கும் டாக்டர்களுக்கும் டாக்டர்களை வாழ வைக்கும் நோயாளிகளுக்கும் எனது 3வது நன்றி வணக்கங்கள். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, 100 பேஷண்ட் வந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். எங்களையும் வாழ வைக்கிறது இந்த நோயாளிகள் தான். டாக்டர்கள் மட்டும் கடவுள் இல்லை, கடவுளுக்கு அடுத்தபடியாக இருந்து நாங்கள் சேவை செய்கிறவர்கள் தான் அப்படி சொல்றேன். 3வதாக எனது நெருங்கிய நண்பருமான லூக் ஜெயக்குமார் வழக்கறிஞர் அவர்களும் திரு
எனது நீண்டகால 30 வருடத்துக்கு மேல் நண்பராக விளங்கும் திரு ஞான்ராஜ் அவர்களும் மற்றும் ராஜன் பாஸ்டர் அவர்களும் ஜேக்கப் சார்ஜ் பாஸ்டர் அவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கும் பாஸ்டர் என்னும் நீதிமான்களும் விழாவிற்கு வந்திருக்கும் டாக்டர் நகர் இரத்த சொந்தங்களும் மற்றும் தாய்க்குல மக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனது கவிதை எழுத 5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. சார் எனக்கு டீச்சர், நான் அவருக்கு வைத்தியம் பார்த்த ஒரு மருத்துவர் முறையில் அந்த கவிதை எழுதியிருக்கிறார். சுந்தரராஜன் எழிலன் ஆசிரியர் என்னும் ஆலயமணி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உதித்த சூரிய உதயம். சாமுவேல் நேசன் தம்பதியினருக்கு மகனாக பிறந்த கல்வி பெருந்தகை. சிசுரன் என் மனைவியிடம் இல்லறம் கொண்டு வம்சம் விருத்திய 5 பேர் பெற்ற கல்வியாளன். உனது ஆசிரியர் பணி அர்ப்பணிப்பு, அற்புதம், ஆச்சரியம். ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் இன்னொரு மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் சாயலே. பள்ளி கல்வித்துறையில் தென்காசி மாவட்டத்தில் ஆய்வாளராக பணியாற்றியவரே. எழிலன் என்ற புனைப்பெயருடன் தமிழ் எழுத்தாளராக திராவிட நாடு பத்திரிகையிலும் கதை, நாடகம், பாட்டு, பாடங்கள் என்று அலங்கரித்தவரே. ஆசிரியர் பணி, அலுவலக பணி, கருவலக பணி என்று ஆய்குடி அரிமா சேவை சங்கத்தில் பாரத் ரத்னா ராமகிருஷ்ணன் அவர்களுடன் அர்ப்பணிப்பு பணி செய்தவரே. சுந்தரராஜன் என்னும் எழிலன் பார்க்க மட்டும் உலக அதிசயமான நயகரா நீர்வீழ்ச்சி அல்ல, குற்றாலம் என்னும் கல்வி நீர்வீழ்ச்சியில் எங்களை குளிக்க வைத்த கலங்கர விளக்கமே. கானகத்தில் பூக்கும் நீர் ஒரு குறிஞ்சி மலர், நீர் வானில் இன்னும் ஒரு துருவ நட்சத்திரம், வான்கோள் கண்ட வள்ளுவரின் கல்வி அதிகாரம் நீர். SM அரசு மேல்நிலைப் பள்ளியில் எனக்கு அறிவியல் கண் திறந்த உங்களுக்கு வைத்தியம் பார்க்கும் மருத்துவரான மருத்துவம் செய்தது எனது பாக்கியமே. எனது தந்தை கல்விமான் தலைமை ஆசிரியர் திரு தி பெத்தையா கலங்கர் என்று போல் சாயல் கொண்டு அனைத்து சமுதாய மக்களுக்கும் கல்வி பணியாற்றிய உண்மையான கல்வி தந்தைக்கு உதாரணம் நீர். நல்ல கருத்துக்களை எடுத்துரைப்பதில் அச்சமின்றி உங்களின் வீரம் சுபாஷ் சந்திர போல் உள்ளது. குப்தர் காலம் இந்தியாவின் பொற்காலம் என தமிழ்நாட்டின் உங்கள் கல்வி காலம் ஒரு பொற்காலமே. நன்றியும் நெல்லும் நல்ல நிலையத்தில் நான் முளைக்கும் என்பது போல் நல்ல மனம் கொண்டவரே. தற்போதுள்ள சூழ்நிலையில் இந்த கவிதை மிகவும் பொருத்தமாகும். ஆவியுடிக்கும் ஆயுதமெல்லாம் அறைகளுக்குள் விழ வேண்டும், கொஞ்சம் புறாக்கள் எல்லாம் பீரங்கிக்குள் கூடு கட்ட வேண்டும், கோடுகளுக்கும் நாடுகள் எல்லாம் கொள்கையில் நெருங்கி வர வேண்டும், ஆதி மனிதனுக்கு தேசம் இல்லையே அந்த சமநிலை வர வேண்டும் என்ற நவீன பாரதி கவிஞர் வைரமுத்தியின் வரிகளை போல் எல்லையெல்லாம் உலகம் கொண்ட இதயம் கொண்ட எழிலன் சுந்தரராஜன் அவர்கள் சர்வதேச உரிமை பெற்றவரே. எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்று நினைத்தால் வாழ்க்கையில் தோல்வி என்ற பெருமனு செம்மல் டாக்டர் பாரத் ரத்னா கூட்டத்தில் ஒரு எங்கேற வரிகளுக்கேற்ப பொருத்தமான சாயல் கொண்டவரே. வாலிபர் கவிஞர் வாலியின் அடக்கமாக வரை அடக்கமாக இரு என்ற கவிஞர் வாலியின் வரிகளுக்கேற்ப அடக்கமாக இருந்தவரே. தன்னை 97வது வயதிலும் மறைந்தும் இருள் கல்வி என்ற சந்தோஷம் என ஒளிவிளக்கு நீங்கள். நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அதில் நீதி தேவையின் அரசாட்சி என்ற ஊழியம் செய்த நீதிமான் கவிஞர் கண்ணதாசன் மனசாட்சியோடு இருந்த மானிடரே. மகன் தந்தை காக்கும் உதவி எனும் குரலுக்கேற்ப எளிமையான தந்தையாக பெற்ற கவி ரெஜினால்ட் சம்சன் பொருத்தமானவரே. உங்கள் நாமம் வாழ்க, உங்கள் கல்வி போல் வளர்க என்றும் எங்கள் தங்கமே. உங்கள் நினைவுகளோடு நான். நன்றி. நன்றி நாமமே மனித பண்பு, அதை ஏற்பது மனித பண்பு. நன்றி மறவா நல்லமா என 3 தலைமை ஆகும் என்று இங்கு வந்திருந்த பெண்மணிகள் என் பேச்சை ஊர்ந்து கவனித்ததற்கு நான் மிக்க நன்றி கடன் பெற்றிருக்கிறேன். செவிலியர் நர்ஸு பெர்லின் வீட்டில் தான் நான் படிக்கும்போது ஒரு 2 மாசம் கேரளாவில் இருந்தேன். 2 மாசம் இருக்கும்போது ஒரு ஃபீஸ் கூட அவங்க வாங்கலை. சாப்பாடு தங்குத இடத்துல இருந்த அந்த அளவுக்கு அவங்க ஒரு குடும்ப பாரம்பரியமான மக்கள். அவர்கள் பல்லாண்டு வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். ஆராதனைக்கும் செய்திக்கும் போவதற்கு முன்னால்
தம்பி உடையான் படைக்கு மட்டுமல்ல தம்பிக்கும் நெஞ்ச வேண்டும். தம்பி டேனி 2 வார்த்தை பேசுவார்கள். இரண்டு வார்த்தையில் தக்கென்று சொல்லிவிடு என்று அண்ணன் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். 2 வார்த்தை தான் போதுமா? மறந்தால் தானே நினைப்பதற்கு 2 வார்த்தை. அங்க நினைவேந்தல் என்று போர்டு எழுதியிருக்கிறாங்க. அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு தோணுனது மறந்தால் தானே நினைப்பதற்கு. 2 வார்த்தையில் சொல்ல வேண்டும். 2 வழியிலும் எனக்கு சொந்தம் தான் பெரியப்பா. என்னுடைய தாய் வழியில் சொந்தம், என்னுடைய தந்தை வழியிலும் சொந்தம். பெரியப்பா எங்க அப்பாவுடைய கசன். அந்த நாஞ்சில் நாட்டிலிருந்து முதல்ல கிளம்பி வந்தது எங்களுடைய பெரியப்பா சுந்தரராஜ் அவர்கள். எல்லாரும் சுந்தரராஜ் பெரியப்பா பாஸ்டர், ரொம்ப அமைதியானவர், நல்லா எல்லாரோடும் இருக்கு அன்பானவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மோதலோடு, ஒரு பெரிய எதிர்ப்போடு திருமணம் செய்ததையும் சொல்ல வேண்டும். என குடும்பத்தார்கள் எல்லாருக்கும் தெரியும். என் பெரியப்பா விரும்பி எங்களுடைய பாட்டிட்டெல்லாம் சமாளிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அந்த பாட்டிட்டையும் சமாளிச்சு தன்னுடைய மகளை கரம் பிடித்து, அந்த கருத்தை பிடித்து நேரம் வந்தது என்னுடைய தாயுடைய தகவல் வீட்டுக்கு தான். ஸோ அதுலேயும் எனக்கு உரிமை இருக்குது. இதை பற்றி இந்த பெத்தானி வீட்டில் இருந்தும் இதை குறித்து பேசுவதற்கு மைக்கை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ அதே மாதிரி எங்க அப்பாவுடைய திருமணம் நடக்கும்போது எங்க அப்பாவுக்கு பெரிய அட்வைசரா இருந்தாங்களாம் எங்க பெரியப்பா. அதையும் சொல்லணும்ல. எங்க அப்பா உரிமையோட எங்க அப்பாவை டேன்னு சொல்ல ஒரே ஆளு எங்களுடைய சொந்தராஜ் பெரியப்பா. என்னடி இவன் பேசுறது தம்பி ஆதார என்னடி, அந்த ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி அந்த திருமணத்திற்கு சொல்ல மாதிரி பெரியப்படைய அட்வைஸ் என்ன தெரியுமா? எங்க அம்மாவை கூட்டிட்டு ஓடி வந்தது. எல்லாம் சிரிக்காதுங்க, இதெல்லாம் எல்லாருக்கும் பழைய ஆளுகளுக்கு தெரிஞ்சதுதான். எங்க அம்மா எங்க அப்பாட்ட சொன்ன அட்வைஸ் பேசாம பொண்ணை கூட்டிட்டு வந்துரு. எங்க அம்மாட்டையும் சொன்ன அட்வைஸ் பொண்ண தயவு செய்து எங்க அப்பா சகாயதாஸ் அவர்களோட ஓடி போயிரு. உடனே இது அட்வைஸ் எல்லாம் நினைச்சுக்கிறாதீங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் பல மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பசுமையான காலங்களா அடுத்த இருந்திருக்கும். ஏன்னா இங்க மேடையில் எங்களோட ஆட்களுக்கும் தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம். ஏன்னா எல்லாருமே இப்ப பைபிளை பத்தி நிறைய பேச போறாங்க. பைபிள்ல இருக்க 66 அதிகாரங்களை புத்தகங்களையும் கரைத்து சொல்லும் போது எனக்கு தெரிந்த என்னுடைய குடும்பத்தில் சில நடந்த நிகழ்வுகளை நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஆகவே வாழ்க்கை ரொம்ப இனிமையானது. இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக் கொள்ளுங்கள். இங்க இருக்க எங்க மணிமாமா கேட்டாங்க, இல்ல அங்க இருந்து இவ்வளவு தூரம் அதெல்லாம் செங்கோட்டை கேரளா பார்டர் வரைக்கும் வந்துட்டாங்களே, ரொம்ப தூரமா சர்ச்சை கட்டி வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நாகர்கோவில்ல இருந்து இங்க வரைக்கும் வந்தாச்சு, ரொம்ப தூரம் தான். இதே எங்க மாமாவர்கள்லாம் சேர்ந்து சாம்பராடர்களை இடம் கொடுத்திருந்தாங்கன்னா அங்கேயும் ஒரு சர்ச்சை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் வருகிறேன். அநேகமாக 2 வார்த்தைகளை தாண்டி நான் பேசிவிட்டேன். எனக்கு வாய்ப்பளித்த அருமை அண்ணன் ரெஜி அண்ணன் அவர்களுக்கும், அதுவும் இந்த தலைமுறை உறவுகள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய உறவுகள் கிட்டத்தட்ட 5வது தலைமுறையாக தொடர்கிறது. என்னுடைய தாத்தாவுடைய அப்பா காலத்திலிருந்து உறவுகளுக்காக வழி வழியாக இந்த உறவு தொடர்ந்து இப்பொழுது இந்த தென்காசி மாவட்டத்தில் கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என அவர்களுடைய இனிமையான வாழ்க்கையை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு நல்கி இருக்கிறார். திரும்பவும் சொல்கிறேன், மறந்தால் தான் நினைப்பதற்கு. ஆண்டாண்டு காலம் சென்றாலும் இது மறக்கக்கூடிய
காரியம் அவர்களுடைய வாழ்க்கை இல்லை. என்னுடைய அக்காமார்கள், ஸ்வீட்டி அக்கா, பேபி அக்கா, அண்ணன் ஸ்பாஜன் அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி. குடும்ப உறவுகளை தொடர்பினாலே சிக்கல்கள் தானாக வந்து விழுகிறது, தவிர்க்க முடியாதது. இப்போதும் முடியாது என்று சொல்ல முடியாத காரணத்தாலும் முழுவதுமான அன்பை அப்பாவிடம் காட்டியவரும் ஆரம்ப காலத்தில் அப்பாவோட ஊழியத்தில் ஒன்றாக இருந்தவரும் என் அன்புக்குரிய தம்பி கென்னடி வந்து இரண்டு ஒரு வார்த்தைகள். அவர் தாமதமாக வந்துவிட்டார். கிறிஸ்தவ மதத்தவர் தான், அதையும் மீறி அவருக்கு ஒரு மதம் இருக்கிறது, தாமதம். அதை அவர் தாமதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஐயாவை பற்றி சொன்னா நிறைய இருக்கு, ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். உண்மையிலே ஒரு தேவ மனிதன். தேவன் மனிதன் என்றால் அது இந்துவா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் எந்த மதத்தினர் எந்த ஜாதியில இருந்தாலும் எல்லாரும் ஒருமுகமா பார்க்கக்கூடியதா ஐயா. நான் கூட நினைப்பேன், என்ன ஐயா நம்மளை ரொம்ப நேசிக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, எல்லாரையும் ஒன்றாக நேசிக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான மனிதர் என்றால் அது ஐயா சுந்தரராஜ ஐயா தான். அம்மாவும் ஐயாவும் வந்து யாரு போனாலும் அது பெரிய சப் கலெக்டரா இருந்தாலும் சரி, சாதாரண கூலி வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்கள பக்கத்துல வச்சு கூட இருந்து அவங்களும் ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு ஒன்னா இருந்து ஒரே விதமா பரிமாறி சாப்பிடக்கூடிய ஒரே குடும்பம் என்றால் அது ஐயாவும் அம்மாவும் தான். அது என் கண்கூடாக பார்த்தேன். உண்மையிலே அவர்கள் வந்து நீங்க நல்லா இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்லா இருப்பார்கள். நான் நல்லா இருக்கிறேன். இந்த இடத்துல ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து உயர்த்துவார்கள், பணத்தா இல்ல. நான் இருக்கக்கூடிய இடம் ஒரு உலகப்பெருமான காரியமா இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் இருந்தாருன்னா அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அது ஐயாவுடைய ஜெபம், ஐயாவுடைய நல்ல எண்ணம், ஐயாவுடைய எனக்கு கொடுத்த வாக்கு, எனக்கு கொடுத்த குடும்பத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அப்படி அதனால நான் பெருமைப்படுகிறேன். ஐயாவை வந்து 85 எனக்கு தெரியும். 85 தெரியும்னா ஐயா வருவாங்க, தாக்கலுக்கு வருவாங்க. ஒரு நேரத்துல கேரளாவுக்கு ஒரு 5 பேர் 10 பேரா சேர்ந்து ஊழியத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு வரக்கூடிய வழியில வந்து தாக்கல் நகர்ல எப்போதும் வேலைக்கு ஆள் போவாங்க. அப்ப அங்க வந்து இறங்கும் போது குடிச்சு புட்டு ரொம்ப தயார் பண்ணி கொண்டிருக்கும் போது அதை பார்த்துட்டு போறாங்க ஐயா. அப்ப விசாரிக்காங்க, இந்த மக்கள் எங்க உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இறங்கி வந்து ஒரு பாஸ்டர் யார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா ரத்னம் பாஸ்டர் தான் வீட்டுக்கு வந்து அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறது வழக்கம். அதுக்கப்புறம் தான் வந்து அங்க வந்து ஒரு ஊழியத்தை தொடங்கி ஒரு சின்ன ஓலை குடிசை, அது படத்துல கூட இருக்கும். அந்த குடிசையில் அப்ப ஐயா சாமன் பிரதேசம் அப்ப உதவி பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து கூட போய்வாங்க. அப்போ கேரளா குடும்பம் வந்து ஒரு அமைச்சு குடும்பம்னு ஒரு 10 குடும்பம் வரும். அந்த குடும்பம் தான் அவங்க கெடுவு பண்ணி அவங்களே இது பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலயமா இருக்குன்னா அதுக்கு ஐயாவும் அம்மாவும் செய்த ஊழியம், அவங்க செய்த பண உதவி, அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற சபை. இதை நீங்கள் மக்கள் சபை மக்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க நான் பெரிய நீன் பெரியன்னு சொல்லாமல் உங்களுக்கு நன்மை செய்தால் இங்க வந்து நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை இல்லை என்றால் இந்த மண்டாடி எனக்கு நன்மை தாருங்கள் என்று கேளுங்கள். இந்த 2 தவிர எதுவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற வேண்டுகோளை கொடுத்து இந்த வாய்ப்பளித்த இன்னைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்போது தேவனை துதி செய்யும் நேரம். மரியாதைக்குரிய பாஸ்டர் ராஜன், ரெவரண்ட் ராஜன் அவர்கள் அப்பாவுக்கு பிடித்த ஒரு மலையாள பாடலை பாடி துதி ஆராதனை ஏற்படுத்துவார்கள். அதற்கு அடுத்த செய்திகளுக்காக போவோம். எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம்.
எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக ரெண்டு கனம் பெற்ற கர்த்தருடைய தேவ மனுஷர்களால் தேவ வார்த்தைக்காக நாம் இணைந்து அவரை ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்தி எல்லா வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இவ்வளவு நேரம் ஐயாவனுடைய வாழ்வை குறித்து அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் இந்த தாட்கோ நகருக்கு பிரத்யேகமாக ஏஜி என்கிற இந்த ஸ்தாபனத்துக்கு செய்து வந்த எல்லா விதமான காரியங்களை நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்தார். எல்லா வாயில் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுமை இந்த இடத்தை நிரப்பும்படிக்காக எல்லா வாயில் திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து யெகோவா ஈரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யெகோவா நிசியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், யெகோவா ரஃபாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா வாயை திறந்து அவர் ரொம்ப நேரம் ஆராதிக்க போல ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் எல்லா வாயை திறந்து தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல விளாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா வாயை திறந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் பக்தன் சொல்லுகிறான், நின்றது அல்ல கர்த்தர் என்னை நிறுத்தினார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நடந்ததல்ல கர்த்தர் என்னை நடத்தினார். எல்லா வாயை திறந்து ஒரு தேவ மனிதனுடைய வாழ்வில ஆண்டவர் 98 ஆண்டுகள் தன்னை நடத்தி தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள் சென்ற ஒரு ஆண்டை தேவ சமூகத்தில் நினைவு கூறும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தினுடைய நல்ல சாட்சிகளை கேட்கபடிக்காக கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளுக்காக எல்லா வாயை திறந்து கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி வலது கரத்தை உயர்த்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, சேர்ந்து சொல்லலாமா? நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இறைந்து என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோமா. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தர், நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி இயேசுவே ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் செல்வதற்கே கருத்தை தந்ததற்கே சேர்த்துமா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் செல்வதற்கு கரங்களை வாசலாக உயர்த்தி ஆவியாருடைய பிரசன்னம், ஆவியாருடைய மகிமை தேவாலயத்தை முழுமையாய் நிரப்பி ஸ்வனாந்தரத்தை அழுத பண்ணுகிற பெண்மாக்களை ஈரம் பண்ணுகிற அவருடைய மெல்லிய சத்தத்தை இந்த பகல் வேளையிலே சுத்தராஜாவுடைய ஓராண்டு நிறைவிலே அத்தனை ஆண்டவரை சொல்லுவோம்.
நீங்கள் அல்ல, நீங்கள் குடும்பத்தை வழிநடத்தினீர். இந்த குடும்பத்திற்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் கட்டளையிட்டீர். எல்லா வலது கரத்தில் இணைந்து சொல்வோம். கரங்களை அசைத்து அது பலத்தி பெருது என்பது அது வருத்தம் சஞ்சலமாவே எங்களுக்கு கைவேலி இல்லாத ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் சாமிகளின் பணி செய்யப்படுது. ஆண்டவரை வார்த்தைகள் நல்ல விளக்கத்தை உதவி செய்வது வார்த்தைக்காக நாங்கள் ஒருநிலைப்பட கர்த்தர் உதவி செய்கிறாங்க. பேசுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மறைத்து வெளிப்படும். இந்த பலகளிலே இதோ அடியோடு சொல்ல எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்புரவாக கிடைப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அமர்ந்து கொள்வோம். நன்றி பாஸ்டர். ஒரு செய்தி காணும் மீதும் இரண்டு பேர்கள், குறிப்பாக பாஸ்டர் ஸ்டீவ் அவர்கள் அன்பினால் மாத்திரம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலும் அப்பாவுக்காக நான் வந்தே விரும்பினேன். அதனால அவர்களை அதிகம் சிரமப்படுத்த விரும்பவில்லை. செய்தி கொடுப்பதற்கு மாமாவை அழைப்பதற்கு முன்னால் ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களை உங்கள் கரவொலியோடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டு பேர் என்னை தூக்கி விடக்கூடிய அளவுக்கு நான் வயசான ஆள் கிடையாது. ஆனா இந்த நாற்காலிகள்ல இருந்து உட்கார்வது இடம்பெறது கொஞ்சம் சிரமம்தான். அது என்றாலும் இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியில பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான் இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். பாஸ்டர் சுந்தரராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறதான நம் எல்லாருக்கும் மிகவும் அருமையானவர்கள். நான் அவர்களோடு கூட சில ஆண்டுகள் மிக நெருக்கமாக பணி செய்ய வேண்டியதாக இருந்தது. நம்முடைய ஏஜி பள்ளிகளில் குறித்ததான அரசாங்க அலுவல்கள் போன்றதான காரியங்களிலே நம்முடைய அருமையான பாஸ்டர் சுந்தரராஜ் அவர்கள்
நல்ல அனுபவம் இருந்ததுனாலே அவர்களை கூட்டிக் கொண்டு சில நேரங்களிலே சென்னைக்கு, திருநெல்வேலிக்கு, நான் நினைக்கிறேன் ஒரு சந்தர்ப்பத்தில் கோயம்புத்தூர் கூட நான் போயிட்டு வந்தேன். எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு இந்த புளியரை பகுதியிலே, அன்றைக்கு தாட்கோ நகர் என்று நாம் அழைத்தோம், அந்த பகுதியிலே செய்த ஊழியங்களை குறித்ததான ஒரு நல்ல ஆர்வம் அல்லது ஈடுபாடு அல்லது அன்பு இருந்தது என்று நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் அநேகருக்கு கிறிஸ்துவின் அன்பை மிக அருமையான முறையிலே, எளிய முறையிலே ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அன்போடு கூட எடுத்துரைத்து அவர்கள் இந்த சபையை கட்டினது ஒரு பெரிய விசேஷமான காரியம். இன்றைக்கும் அருமையான குடும்பத்தின் மக்களும் இந்த சபையின் ஊழியத்திலே அதிக ஆர்வத்தோடு கூட ஈடுபாடு வைத்திருப்பதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருக்கிறதான சகோதரர் ரெஜி, சகோதரி மெர்லின், தம்பி ஷிபு போன்றவர்கள் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக அதிகமாக அவர்கள் ஒத்துழைத்ததை நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல, குடும்பத்தின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ளதான மக்களுடைய உள்ளங்களிலும் ஆண்டவருடைய அன்பை அதிகமாக அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது பலன் கொடுத்து கொண்டிருப்பதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஆலோசகர், நான் பள்ளிக்கூட வேலைகளை குறித்து அதிகமாக அவர்களிடத்திலே பேசும் பொழுது அவர்கள் பள்ளிக்கூடங்களுடைய அவசியத்திற்காக, முன்னேற்றத்திற்காக ஆலோசனைகளை அவ்வப்பொழுது எனக்கு கொடுத்து நான் இந்த பள்ளிக்கூடங்களை மிக நல்ல முறையிலே கொண்டு செல்வதற்கு எனக்கு கிருபை, எனக்கு அதிகமான ஆண்டவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்னை அதிகமாக ஊக்குவித்தார்கள். எனவே பள்ளிக்கூடங்களிலே இருக்கிறதான சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு முறையும் நான் ஒரு கடினமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுதெல்லாம் என்னுடைய தகப்பனாரிடத்திலே நான் அதிகமாக ஆலோசனை பண்ணினதை பார்க்கிலும் பாஸ்டர் சுந்தரராஜ் அவர்களிடத்திலே அதிகமாக இந்த காரியங்களை குறித்து நான் பேசியிருக்கிறேன். பாஸ்டர் சுந்தரராஜ் இருப்பதனால என்னுடைய தகப்பனாரும் அதிகமாக இந்த பள்ளிக்கூட காரியங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டுக் கொள்ளவில்லை. காரணம், தம்பி நான் இருக்கிறேன், அவங்களுடைய பையன் சுந்தரசாமி இருக்கிறார்கள்,
2 பேரும் சேர்ந்து சரியான ஆலோசனைகளை எடுத்து பள்ளிக்கூட காரியங்களை நேர்த்தியான முறையிலே கொண்டு செல்ல அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தபடியினாலே ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. மற்ற நேரங்களில் எப்போதாவது ஒரு கேஷுவல் ரிமார்க் மாதிரி, தம்பி பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்கா, அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நானும் சுந்தரராஜ் அவர்களும் இணைந்து இந்த காரியங்களை கவனித்துக் கொண்டு இருந்தவர்களாலே நான் அப்பாவிடத்திலே அதிகமாக பள்ளிக்கூடத்தினுடையதான பழுக்களை குறித்து அதிகம் பேசுவதில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு அவருடைய நினைவு நாளில் நாம் அவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த பள்ளிக்கூட காரியங்களை பார்க்கலாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த சபையிலிருந்து ஒரு சிலர் சாட்சி சொன்னார்கள். அந்த சாட்சிகளையும் நான் கேட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வைத்ததான ஒரு மறக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு தாக்கம் அல்லது இம்பாக்ட் என்று நாம் சொன்னால், கிறிஸ்துவை உங்களுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தி, கிறிஸ்துவை உங்களுக்கு கொடுத்து, கிறிஸ்துவின் பாதையிலே நீங்கள் நடப்பதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்பதைத்தான் மிக அழுத்தமாக சொல்ல வேண்டும். ஆமென். அதைத்தான் நான் அதிகமாக மெச்சிக்கொள்கிறேன். இன்றைக்கும் அவருடைய நினைவு நாளிலே நாம் எவ்வளவு அவர்களை பற்றி புகழ்ந்து சொன்னாலும், நீ சொல்றதெல்லாம் ஒன்றும் தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்கள் போற்றுவதற்கும் புகழ்ச்சிக்கும் நிச்சயமாகவே பொருத்தமானவர்கள். அவர்கள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதிலே அவர்கள் மிகவும் கருத்தாய் இருந்தார்கள். எனவே தான் இந்த இடத்திலே ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இடத்தை கொண்டு வந்து என்னிடத்திலே காட்டி, இதற்கு எப்படியாகிலும் நீங்கள் ஸ்தாபனத்திலே சொல்லி நீங்கள் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், நான் அப்பதான் ஸ்தாபனத்துல பொறுப்புல வந்த முதல் ஆண்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது. சார், உங்களுக்கு நம்ம ஸ்தாபனத்தை பற்றி தெரியும், கொஞ்சம் கொடுப்பார்கள், அதிகம் லோக்கல் சர்ச்சில் செய்யணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்தாபனம் ஒரு அளவுக்கு உதவி செய்யும், மீது எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப சகோதரர் ரஜியும் அபுதாபியில இருந்து வேலை செய்தார், தம்பி சிவமும் அங்க இருந்து வேலை செய்தார். உங்க மூத்த சகோதரர் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பேர் என்ன, தம்பி ராஜாவும் கொஞ்ச நாள் இருந்தாரு. இப்படி குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களிலும் அநேகரை ஆண்டவர் அந்த தேசத்துல கொண்டு போய் நன்றாக வேலைகளிலே ஈடுபடுத்தி அவர்கள் சம்பாதிப்பதற்குரியதான அந்த சூழ்நிலை இருந்தபடினாலே நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் தான் கொடுப்பேன்,
நான் கொடுக்கல, அது ஸ்தாபனத்திலிருந்து எடுத்து கொடுத்ததுதான். ஸ்தாபனத்திலிருந்து எடுத்து கொடுத்தாலும் நீங்கள் மக்கள் மூலமாக, அப்போ பாஸ்டர் சுந்தரா சொல்வாங்க, குடியேற மக்கள் பாவம். நான் சொல்லுவேன், எல்லா ஊர்லயும் பாவப்பட்ட மக்கள் இருக்காங்க. குடியேறையில மட்டும் இல்ல, எல்லா இடத்திலும் பாவப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிதான காரியங்களை செய்வார் என்கிறதான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை விட நம்முடைய மத்தியில இருக்கிறதான எனக்கு எட்வர்ட் அண்ணன் தான். ஆனா அனைவருடைய பார்வையில் அவர்கள் பிஷப், கிங் ஆஃப் கிங் சபையினுடைய பிஷப் தான். இன்னைக்கு சிலுவை போட்டு வரல, இன்னைக்கு சிலுவை போட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் பிஷப். அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டதுன்னு தான் நான் சொல்றேன். சிஎஸ்ஐ சபையில இருந்து ஒரு இடத்துல சட்டி கட்டணும்னு சொன்னா சிஎஸ்ஐ ஸ்தாபனத்துல ₹1 கொடுப்பார்கள். மீதி எல்லாம் இந்த லோக்கல் சர்ச்சை தான் பார்க்கணும். இப்ப எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவங்க இப்போ ₹1 கொடுத்தாங்களா, ₹100 கொடுத்தாங்களா, ₹1000 கொடுத்தாங்களா, ₹1,00,000 கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு ரூபா கொடுத்தாலும், நீங்க கொடுத்தாலும் சரி, நான் கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன இங்க காட்டிட்டு நாங்க என்ன அங்க காட்டுறோம். நாம் எல்லாரும் கொடுப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல இருந்துதான் நம்ம கொடுக்கிறோம். ஆமென். இன்னும் தேவைகள் வரும் பொழுது இந்த சபைக்கென்று உதவி செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த சபை இந்த மெயின் ரோட்ல இருக்கு, மெயின் ரோட்ல இருக்கு. செங்கோட்டை சிஎன்ஏஜி சர்ச்சை விட நம்ம சர்ச்சை தான் பார்வையில இருக்கு. அந்த சர்ச்சை பார்வைக்கு மாறாக வேற பக்கம் திரும்பி இருக்கு. கணக்குப்பட்ட வரிசையில முதல் மிஷினரிஸ் கட்டினதான ஆலயம் ரோடு ஓரத்துல தான் இருக்கு. பல இடங்கள்ல ஆண்டவன் நமக்கு நல்ல நல்ல இடங்களிலே ஆலயங்களை கொடுத்திருக்கிறார். இங்க இருந்து செங்கோட்டை, அதுவும் மெயின் ரோட்ல தான், நம்ம மெயின் ரோட்ல ரோடு இருக்கு, போயிடலாம். சுப்பிரமணியபுரம் போங்க, அங்க ஒரு சர்ச்சை இருக்கு. கணக்குப்பட்ட ஒரு சர்ச்சை இருக்கு, எலத்தூர்ல ஒரு சர்ச்சை இருக்கு. எல்லாம் மெயின் ரோடு தான். அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா வெள்ளத்துல ஒரு சர்ச்சை இருக்கு, அது கொஞ்சம் உள்ள இன்டீரியரா இருக்குது. குற்றாலத்துல ஒரு சர்ச்சை இருக்குது, தென்காசியில ஒரு சர்ச்சை இருக்கு, நமக்கு மெயின் ரோட்ல இருக்கு. சக்தி நகர்ல ஒரு சர்ச்சை இருக்குது. இப்படியாக ஆண்டவர் நமக்கு ஏராளமான இடங்களிலே சபைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், வழிபோக்கர்களானாலும் அவர்கள் இந்த இடத்துல ஒரு தேவாலயம் இருக்கிறது என்பதை பார்த்து, நான் அநேக நேரங்களில் புல்பிட்டில இருந்து ஜெபம் நடக்கும்போது பார்த்திருக்கேன். அந்த நடந்து போகிற மக்கள், அதிகாலை நான் ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அல்லது ஆராய்ச்சி நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் நடந்து போவார்கள். உடல் பயிற்சிக்காக அந்த சர்ச்சு வந்த உடனே அவங்க காலில் இருக்க 2 பாதரட்டைகளையும் கலட்டி போட்டு அந்த இடத்திலிருந்து கைகளை தூக்கி சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவரை அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டதான சாட்சிகளை நான் தென்காசி சர்ச்சில் கேட்டிருக்கிறேன். நான் பொறுப்பெடுத்த ஒரு சில நாட்களிலே ஒரு வயது ஐயா என்று சொன்னார், பாஸ்டர், நான் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு வேற யாரும் என்னை கூட்டிட்டு வரல, ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்தார். நான் இந்த வழியாக ஒரு நாள் போனேன். இந்த வழியாக போகும் பொழுது இந்த சபையை பார்த்தேன். இந்த சபையை பார்த்த உடனே கர்த்தர் என்னை இந்த சபைக்கு வர சொன்ன. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஐயா ஆண்டவருடைய ராஜ்யம் போயிட்டாங்க. ஆனா அந்த குடும்பத்தில் உள்ளதான மக்கள் இன்றைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக, நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே
இந்த இடத்துல நாம் மற்றதெல்லாம் அதிகமா சொல்லல. நமக்கு சென்னை வரைக்கும் ஏராளமான சபைகள் இருக்கின்றன. 1500க்கும் அதிகமான சபைகளை கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தில் கொடுத்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார்? என்ன நோக்கம்? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒரு சாதாரண கட்டடம் தானே. சாதாரண கட்டடமாக இருந்தாலும் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? சாலமோன் கட்டின கால தேவாலயம் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் விலையேறப்பட்ட மரங்களினாலும் அவன் கட்டினான். ஆனால் அந்த ஆலயத்திலும் தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. இந்த ஆலயத்திலும் தேவ மகிமை வந்து இறங்குகிறது. இந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. தேவ மக்கள் சமாதானம் பெற்று இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்கள். அற்புதங்களை பெற்று கடந்து செல்வார்கள். ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு உடல் என்னாலே சரியில்லாதனால என்னுடைய வார்த்தையை நான் இதோடு கூட முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமையான சோழர் மேல வாருங்கள். கர்த்தர் இந்த சபையை இன்னமும் பெரிய உயர்ந்த நிலைகளிலே கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கே நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிக்க நன்றி. ஐயாவுக்கு ஒரு சிறு செய்தி. செங்கோட்டை நகரில் ஏஜி சர்ச் மெயின் ரோடில் பார்க்குக்கு முன்பாகத்தான் இருந்தது. ஏஜி அங்கேதான் தொடங்கப்பட்டது. இப்போவும் நம்முடைய ஆலயம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இத்தனை அவர்கள் உடல் உபாதைக்கு இடையிலும் அந்த உள்ளான அன்போடு வந்து அந்த அன்பை பகிர்ந்தமைக்கு சபையார் சார்பிலும் குடும்பத்தார் சார்பிலும் பெரிய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இப்போது நான் சொல்ல போவது, மஞ்சள் இல்லாமல் மங்கள காரியம் நடக்கலாம், மாங்கல்யம் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் திருமணமும் நடக்கலாம். எங்கள் குடும்பம் என்றால் இந்த இன்னர் சர்க்கிள் மட்டுமில்ல, எங்க குடும்பம் இணைத்திலும் எங்க மாமா இல்லாமல் எதுவும் நடக்காது. எங்க எட்வர்ட் மாமா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்திலே எனது அன்பு அத்தா இந்த சபையை ஸ்தாபித்து இந்த பகுதியிலே ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் இழைப்பார்க்கிற போதகர் சுந்தரராஜன் ஐயாவுடைய இந்த பாராட்டு கூட்டத்திலே, ஒரு நினைவு கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு மருமகன் ரெஜி என் அன்போடு அழைத்து, மாமா நீங்க தான் செய்து கொடுக்கணும். இந்த செய்தியை சொன்ன உடனே அருமையான அத்தானவர்கள் மீது நான் வைத்த ஒரு அன்பு, அக்கா மீது வைத்த ஒரு பாசம், அவர்கள் ஆண்டவருக்காக செய்த பணியை நினைத்து அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு வாஞ்சையோடு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தம்பி, நான் தம்பியை தான் சொல்வேன், நாங்கள்லாம் ஒன்றாக வளர்ந்தவர்கள். பாஸ்டர் ஸ்ரீ ஜெயராஜ் அவர்கள் இந்த சுகவீனமான ஒரு நிலைமையிலும் இந்த குடும்பத்தின் மீது அருமையான ஐயா போதகர் சுந்தரராஜன் ஐயா மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தால், ஒரு கனம் வைத்திருந்தால் அவர்களுக்கு வந்திருப்பார்கள் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் வருவார்கள்னு நினைக்கல. ஏன்னா அவருடைய நிலைமை எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் இரட்டைக்குழல் துப்பாக்கி போல அன்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் அடிக்கடி அவங்களை பார்க்கும்போதெல்லாம் சொல்வேன், தம்பி சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும், உடம்ப பார்த்துக்குங்க, அவரை மாதிரி யாரும் அலையவே முடியாது. சோத்திரம். நான் அடிக்கடி சொல்வேன், எப்படிதான் ஓடுறாரோ அலையிறாரோ, தம்பி எங்க இருக்கீங்க, அண்ணன் பாண்டிச்சேரியில் இருக்கான் பாரு. மறுநாள் கேட்பேன், தம்பி எங்க இருக்கீங்க, அண்ணன் சென்னையில் இருக்கான் பாரு.
காலில் சக்கரத்தை கட்டிட்டுல காலில் அவர் ரெக்கையை கட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு நல்ல பலன், கிருபை, தீர்க்க ஆயுசு ஆண்டவர் தரணும். இந்த அருமையான இந்த சோதனை கூட்டத்திலே அல்லது பாராட்டு கூட்டத்திலே மருமகன் ரெஜி ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்காரு. பலதரப்பட்ட மக்கள் இந்த குடும்பத்தோடு நட்பில் இருக்கிற குடும்பத்தை நன்கு அறிந்த பலதரப்பட்ட மக்களை ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட சேர்த்து அணைச்சிருக்கிறார். என் அன்பு சகோதரர் நண்பர், நான் வழக்கறிஞராக இருந்த காலத்திலே, அரசியலிலே ஒரு பேச்சாளராக இருந்த காலத்திலும் எனக்கு நெருங்கிய அறிமுகமானவர் தம்பி ஞானராஜ். பாதி நேரம் என் ஆபீஸில் தான் இருப்பார். முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் அவர்கள் நாங்களெல்லாம் ஒரு செட்டு அதிமுகவிலே தீவிரமாக இருந்த காலகட்டங்களிலே அவரும் இந்த குடும்பத்தோடு எவ்வளவு நெருக்கமானவர்கள் எனக்கு தெரியும். நண்பர் ஞானராஜ் அவர்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அத்தானை கொடுத்து 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்தில் வரணும், ஊழியத்தில் கலந்து கொள்ளணும், அதுதான் நிரந்தரமானது. அதை நான் கண்டதனாலே சொல்லுகின்றேன். அருமையான டாக்டர் அழகான கவிதை வாசித்தார். உங்களை பாராட்டுகிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று வள்ளுவர் சொன்னார். அதை அப்படியே செயல்படுத்துகிற டாக்டர் நினைக்கிறேன். டாக்டரையும் மறந்துடக்கூடாது அல்லது பகைக்கக்கூடாது, கடவுளையும் பாய்க்கக்கூடாது. ஒரு பழமொழி உண்டு, டாக்டரையும் பாய்க்காத கடவுளையும் பாய்க்காதன்னா. கடவுளை பகைச்சா டாக்டர்கிட்ட அனுப்பிடுவாரு, டாக்டர் போச்சா கடவுள்கிட்ட அனுப்பிடுவாரு. அப்படிப்பட்ட மகத்தான பணியை செய்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திடீர்னு ஒரு சுகையின ஆச்சுன்னா முதல்ல சொல்லுவாங்க டாக்டரை கூப்பிடுவாங்க, அடுத்து ஜோம் பண்ணுவாங்க. முதல்ல டாக்டர் தான். அப்படி ஒருத்தருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துச்சு. பையனை கூப்பிட்டாரு, சித்தப்பாவை கூட்டிட்டு வா டாக்டர்கிட்ட போகணும்னாரு. சித்தப்பா டாக்ஸியோட வந்தாரு. ரொம்ப நெஞ்சு வலிக்குப்பா, டாக்டர்கிட்ட போ. சரி என்னாச்சு, எனக்கு தெரிஞ்ச பேர் போன ஒரு டாக்டர் இருக்காரு, கூட்டிட்டு போறோம்ட்டான். நல்லா கவனிக்கணும், பேர் போன டாக்டர். கூட்டிட்டு போயிட்டாச்சு. அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு. ஆஸ்பத்திரி பேர் இருக்கு, டாக்டர் பேர் இல்லை. இவன் கேட்டான், என்னென்ன ஆஸ்பத்திரி போர்டு பெருசா வச்சிருக்கான், டாக்டர் பேர் இல்லையே. அதான் சொன்ன பேர் போன டாக்டர்னு அப்படிங்க. இவன் சரி அவசரத்தை பார்த்து டோக்கன் 200 ரூபா டோக்கன் வாங்கியாச்சு. வலி தாங்க முடியல, சீக்கிரம் டாக்டர்கிட்ட போங்க. டாக்டர் எங்க இருக்கார்? டாக்டர் மாடியில இருக்காரு. சரின்னு டோக்கன் குடிச்சு டாக்டர் கூப்பிடுறாரு. படியில பார்த்தா மேலே போகும் வழின்னு எழுதியிருக்கு. மேல போகக்கூடாதுன்னு தானே டாக்டர் வந்த, போறவே மேல கொண்டு வராங்க நினைச்சிட்டு மேல போனாரு. டாக்டர் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, எமர்ஜென்சி நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணணும், அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும், 3 அடப்பு இருக்குங்காரு. யோசித்து பார்த்துட்டு டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு ஆகும்னு கேட்டான். ஃபீஸ் 50,001ன்னாரு. 101, 501, 1001 எல்லாம் மொய் செய்ய தானே வருவோம். டாக்டர் ஃபீஸ் எப்படி 50,001ன்னா? 50,000 ஃபீஸ் எனக்கு ஒன்னு நெத்தியில வைக்கிறதுக்குன்னா. அது மாதிரி டாக்டர்களும் முக்கியமானவர்கள் தான். அதை விட நமக்கு ஒரு பரம வைத்தியர் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில, இந்த பாராட்டு கூட்டத்திலே, இந்த ஜெப கூட்டத்தில் வந்திருக்கிற யாவரையும், ஊழியர்கள், சகோதர சகோதரிகள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். என் மருமகன் டேனி ஒன்று சொன்னாரு. எங்க பெரியப்பா சுந்தரராஜன் அவர்கள் எங்க அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு ஓடினாரு. ஏன் உங்களுக்கு சொல்லலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த அட்வைஸ பண்ணியிருக்கணும். அதை பண்ணாம விட்டதுக்காக நான் நினைச்சு பார்க்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக. பொதுவா உலகம் என்ன எப்படி நிலையில் இருக்கிறது என்றால், ஒருவர் மரித்து விட்டால் கொஞ்ச நாள் நினைப்பாங்க, அதோட மறந்து போயிடுவாங்க. பேரை நீக்கி பணமென்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு சூரியன் காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே என்று ஒரு புலவன் பாடியிருக்கிறான். உயிர் போச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன பேரு? பேரை சொல்லுவாங்களா? பிணம். பேரை உடனே மாத்திடுவான். எப்ப எடுக்க போறீங்க? அடுத்த கேள்வி வரும். ஊரெல்லாம் கூடி அழுவாங்க, கொண்டு போய் காரியத்தை முடிப்பாங்க.
நீரிலே மூழ்கி அதோட நினைப்பு ஒழிஞ்சு போகும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டவர் அறிந்து கொண்ட பிள்ளைகள் தான் காலாகாலமாய் பெற்றோரை பெரியவர்களை நினைக்கிறவர்கள். அதற்காக அன்பு பிள்ளைகளை நான் பாராட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, இதோ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவர்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுகிறார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடைய போகும், ஆவியானவரும் ஆமென்று திகழப்பட்டுகிறார் என்று சொல்லிட்டு என்று அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான ஐயாவை குறித்து எல்லாரும் சாட்சி சொன்னாங்க. நான் வக்கீலாக செங்கோட்டை தென்காசியில பணியாற்றிய காலத்துல அவங்க ஏயுவாக பணியாற்றினாங்க. எங்க அக்கா சுஷிலா ரொம்ப எம்எல்ஏ அன்பா இருப்பாங்க, வாடா படையில தான் சொல்லுவாங்க. சொல்றாங்க, டே நீ இப்பெல்லாம் கோர்ட்டுக்கு வரையாடா, போகும்போது வீட்டுல வந்து டீ சாப்பிட்டுதாடா போகணும்பாங்க. அவங்க அன்பின் நிமித்தமாக நாங்க போகாம வரமாட்டேன். அது மாத்திரமல்ல, அத்தா அவ்வளவு ஒரு சின்சியர் மேன். ஒர்க்ல பள்ளிக்கூடத்து வேலையிலும் சரி, டிஆர்விஸ் வேலையிலும் சரி, அங்கே பார்க்காட்டி பள்ளிக்கூடத்து வேலை முடிஞ்ச பிறகு ஐயாவோட பார்க்கலாம். அவர்களை அங்கதான் இருப்பாங்க. 2 ஆபீஸுக்கு வேலை செஞ்சாங்க, அரசாங்க ஆபீஸில் வேலை செஞ்சாங்க, இங்க ஐயா கூட வேலை செஞ்சாங்க. நல்ல ஒரு ஆலோசகராக இருந்தார். ஒரு சின்ன காரியமா நான் காத்திருக்கிறேன், கேட்டிருக்கேன். ஐயா சொல்லுவாங்க, சுந்தரராஜன் சார் கூப்பிடுங்கம்பாங்க. எடுத்த காரியத்திலே ரொம்ப சின்சியர் மேன். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்கள் தான் அநேகத்தில் ஆண்டவர் அதிகாரியா வைப்பார் என்று சொல்கிறது. ஆகவே அவர்கள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. பூர்ண வயசு அவங்களுக்கு. ஆதியாகமம் 15:15 சொல்லுது. ஆதியாகமம் 15:15 நல்ல சமாதானத்தோட வாசிக்க முடியுமா? 15:15 ஆதியாகமம் 15:15 யாராவது வாசிங்களேன். சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். சமாதானத்தோட ஐயா போயிருக்கிறார், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. யோபு 5:26 தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல முதிர் வயதுல தானியம் எப்படி அம்பாரத்தை சேர்ந்து அது போல ஆண்டவர் நல்ல தீர்க்க ஆயுசை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து அவர் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆக யோவான் சொல்லுகிறார், ஒரு சத்தம் உண்டானது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். 2 விதமான மரணம் இந்த பூமியிலே நடைபெறும். எல்லாரும் வண்டியும் ஒரே தர மரிப்பதுவும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் அதுதான். மரணம் என்பது 6 வயதிலும் வரலாம், 60 வயதிலும் வரலாம், 90 வயசிலும் வரலாம், எந்த வயசிலும் வரலாம். மோசே 90ஆம் சங்கீதத்தை ஜெபத்திலே சொல்லுகிறார், மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம் தான் கொடுத்தாரு, பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஆனாலும் மேன்மையெல்லாம் வருத்தம் சஞ்சலம் சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி மனுஷனுக்கு 70 வயசு வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கிறாரு, எல்லாத்துக்கும் வயசு கொடுக்கிறாராம். மனுஷன் போய் நின்று, ஐயா சாமி எனக்கு என்ன வயசு வச்சிருக்கீங்க இந்த உலகத்துல, நீ 20 வயசு வச்சுக்கோன்னாரு ஆண்டவர். மனுஷன் சொன்னாலும் 20 வயசு எனக்கு தாங்காது சாமிக்கு, வேண்டாம், எனக்கு நிறைய வேணும், குறையா கொடுக்கலன்னாராம். சரி இரு, உனக்கு தாரேன், பொறுத்துருன்னாராம். அடுத்து ஒரு கழுதை வந்துச்சான், சாமி எனக்கு என்ன வயசு, உனக்கு ஒரு 30 வயசு வச்சுக்கோ, இல்லை எனக்கு 10 வயசு போதும். மனுஷன் கார அந்த 20 எனக்கு கொடுங்கன்னா வச்சுக்கோன்ட்டாரு. 40 வயசு ஆச்சு. அங்கிருந்து நாயில் உள்ள குலைச்சிட்டு வந்துச்சு, ஐயா சாமி எனக்கு என்ன வயசுன்னாரு. நீ ஒரு 30 வயசு வச்சுக்க, என்ன வேண்டாம் சாமி 10 வயசு போதும், அந்த 20 எனக்கு கொடுங்கன்னா மனுஷன் அவனுக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த வயசு 20, கழுதைகிட்ட வாங்கினது 20, 40, அடுத்து நாய்கிட்ட வாங்கினது 20, 60. ஆந்த பறந்து வந்துச்சு, சாமி எனக்கு என்ன வயசு, ஒரு 15 வயசு வச்சுக்கோ, எனக்கு 5 வயசு போதும். இவன் கேட்டா, சாமி அந்த 10 எனக்கு கொடுங்க, அப்ப 70. இதுதான் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தது. இது பொதுவானதான் பாஸ்டர், எங்க இருக்கு எந்த பைபிள் இருக்குன்னு கேட்டப்படாது.
சில உதாரணங்களை சொல்லுவோம். நாங்கள் பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் இப்படியெல்லாம் சொல்லுவோம். இப்ப என்ன ஆகுது, 20 வயசு வரைக்கும் மனுஷன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அப்பா அம்மா ஃபீஸை கட்டுவாங்க, சோத்தை போடுவாங்க, துணிமணி வாங்கி கொடுப்பாங்க, கவலை இல்லாம போயிடும். 20 வயசுக்கு பிறகு அந்த காலத்துலாம் பிடிச்சி கால் ஒரு கட்டையை போடுங்க, அப்பதான் ஒழுங்கா வரும், உங்க பையம்மா கட்டையை போட்டு விட்டுருவாங்க. 20 வயசுக்கு மேல ஒரு கல்யாணம் முடிச்சு மனைவி பிள்ளைகள் வந்த பிறகுதான் தெரியும் இவனுக்கு பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும், எல்கேஜி சேர்க்கணும், அங்க சேர்க்கணும், இங்க சேர்க்கணும், வீட்டு செலவு அந்த செலவுன்னு கண்ணு மொழி புதுங்கி போகும். ஏன் தெரியுமா? ஃபேமிலி மேன் வந்துச்சு. ஒருத்தர் அழகான விளக்கம் கொடுத்தான். ஃபேமிலி மேன் ஏன் வந்துச்சான்? மனைவி பிள்ளைகள் வந்த பிறகு மொழி முழிப்பாராம். மொழி முழிக்கிறதுனால மொழி மேன் ஃபேமிலி மேனா மாறிடுச்சான். இந்த 20 வயசு கழுதைக்கிட்ட வாங்கின வயசு. என்னங்க ஆள் ஒரு மாதிரி இருக்க கழுதப்படாத பாடுதுங்க, என்ன செய்ய சொல்லி எத்தனை தான் பொதி சுமக்கமுங்க. அது ஏன் நீ கேட்டு வாங்கின வயசு, சுமக்கணும், சுமக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. அடுத்து 40 வயசு கடந்து வந்த பிறகு நாய்கிட்ட வாங்கின வயசு. நாய்க்கு சொல்லுவாங்க நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நாய்க்கு வேலையும் இல்லை, வேலையில் நிக்க நேரம் இல்லை. அப்படியே கிழக்கிருந்து மேற்க போகும். ஒரு கல்லை கண்டால் காலை தூக்கும், வேணும் கேட்கப்படாது. மேற்கிருந்து கிழக்க வரும் கல்லை கண்டால் காலை தூக்கும். சுத்தி 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 வரும், ஒரு வேலையும் இருக்காது. அது மாதிரி இந்த 40 வயசுக்கு மேல 4 பிள்ளைகள் 4 இடத்துல கட்டி கொடுத்துருப்பான். ஒரு 2 மாசம் போய் மூத்த மக வீட்டுல, அடுத்த மாசம் அடுத்த மக வீட்டுல, அதுக்கு அடுத்த மாசம் அடுத்த மக வீட்டுல, இப்படியே சுத்தி சுத்தி வரும். அது ஒரு சின்ன பிள்ளை சொல்லுவா, மருமகா சொல்லுவா, நீங்க மட்டும்தான் பிறந்திருக்கீங்களா, மூத்த வீட்டுக்கு போய் சொல்லுங்க, அங்க கொஞ்ச நாள் இருக்க சொல்லுங்க. இந்த நாய் வராத வாடு மனுஷனுக்கு. அதான் சொல்லு, நாய் வராத வாடையா. இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. 60 வயசை தாண்டின உடனே கண் பார்வை போயிடும், கண் பார்வை டல் ஆகும், பல்லுகள் கொண்டோனா முடிஞ்சு போகும், கை கால் ஊன வேண்டியாது, 3வது கால் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது திண்ணையில உட்காந்து ஒரு படுத்து வைக்கிறாங்க. சின்ன பிள்ளைலாம் சேர்ந்து எப்பா தாத்தா திண்ணையில படியாண்டுருவான். இங்க உட்காந்து ராத்திரி எல்லாம் தூக்கம் வர, அந்த ராத்திரி எல்லாம் தூங்காது. 2 பேர் வெளியே போய்கிட்டு இருப்பான் ரோட்ல. இவன் கூப்பிடுவான், எல்லை நீ யாக்கோ மகனா அங்க பாருடா, அங்க வாடாம்பா. என்ன தாத்தா அவனுக்கு என்ன வேணும்பா? 4 நாளா போகலடா, 4 நாளா போக மாட்டேங்கு. அங்க போய் கடையில போய் 2 நாட்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வா. இதுதாங்க ஆந்தப்படுத பாடம், அப்படி சொல்லுவாங்க. ஆனா மனிதன் எத்தனை நாட்கள் வாழ்ந்தான் என்பது கேள்வி அல்ல, அவன் எப்படி வாழ்ந்தான். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிற முடிவு. நம்ம கண்ணை மூடுனா எங்க கண்ணை திறப்போம், அதுதான் நம்முடைய முடிவாக இருக்கணும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியம். 2 விதமான மரணம். கிறிஸ்துவை அறிந்து கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்ந்து, யோவான் 1:2 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யோவான் 1:12 வாசிக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளை வாழ்ந்து மரிக்கிற ஒரு மரணம், கிறிஸ்து இல்லாமல் மரிக்கிற ஒரு மரணம். அதைத்தான் ஆண்டவர் நிக்கோதேமிட்ட சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொல்லுகிறார். அவர் மாஸ்டர் டீச்சர், ஒன்னும் புரியல, எப்படி என் தாயின் வயிற்றுல போய் திரும்பி வருவது என்று யோசிக்கிறான். அடுத்து சொல்கிறார், நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டேன்னார். பட்டினத்தார் அழகாக சொல்கிறார், நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ன, மாற்றி பிறக்க வழி எறியாத மானிடனே, மாமரங்கள் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், நீ ஆற்றில் கிடந்தும் துறையறியாமல் அழைகின்றாயன்ட்டாவன். நீ மறுபடியும் பிறக்கிறப்பா, நீ மறுபடியும் பிறந்தாதான் நீ சொர்க்கம் போக முடியும் என்று பட்டினத்தார் சொல்லுகின்றார். மறுபடியும் பிறக்கணுங்க. அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்திலே வாழ்ந்து தன்னை மூடுகிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். நம்முடைய நாடு ஒரு பக்தி உள்ள நாடு. திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். கடவுளை தேடி பல இடங்களுக்கு போகிறோம், நல்லதுதான். ஆனால் நம்மை தேடி வானத்தை பூமி அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த தெய்வம் நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தார். அதான் நம் பாக்கியவான்கள். பொங்கனசித்தர் சொல்லுகிறார், ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்ததே, தேடி 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 மாண்டு போன மானிடர் கோடி 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 எண்ணிறந்த கோடி என்றான். தேடி தேடி போற, ஓடி ஓடி போற, நாடி நாடி போற, ஆனா அறியாமல் மாண்டு போகிறாயே என்று சொல்லி வேதனையோடு பொங்கனசித்தர் பாடுகிறார். தன் கடவுளோன் ஒருவன் உண்டே. திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த ஒரு குலம் எல்லாரும் ஆதாமின் வழியில் வந்தவர்கள். அந்த தேவன் யார்?
நாமக்கல் கவிஞர் சொல்லுகிறார், அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநறி என்பார் பல பேர்கள், எல்லாம் பல மண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கும் நிர்வாணம் என்னும் சில பேர் சொல்லுவார்கள். எந்த படியா இவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன, நின்ற பிறரை பேசாமல் நினைவிலும் தீமை செய்யாமல் வந்தி போமதை வணங்கிடுவோம், வாழ்வாய் சுகமாய் வாழ்ந்துடுவோம் என்று நாமக்கல் கவிஞர் சொன்னார். ஆனா கொங்கண சித்தர் சொன்னா, கடவுளவன் ஒருவன் உண்டே, காரணர் சற்குரு ஞான தீட்சை ஒன்றே, அடவுடனே அவனவர்களும் பதவி ஒன்றே, அம்புவியில் மனுப்புறவை ஆனது ஒன்றே, நடைவழியும் பல மனுவுக்கு ஒன்றே அல்லால் 4 வேதம் 6 சமயம் உண்டென்று சொல்லுகிறவர்கள், திடவுடனே தேவர் பலர் உண்டென்று சொல்லுகிறவர்கள் தீ நரகுக்குள்ளாவார் திண்ணம் தானே என்று சொல்லுகிறார். அப்படி வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னார். சத்திய வேதம் சொல்கிறதே, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் பரலோகத்துக்கு தேவனிடத்திலே ஒருவரும் வர முடியாது என்று சொன்னார். நம்ம அவ்வியப்பாட்டி அழகாக சொன்னார், கூவி அழையுங்கோ கூப்பிட்டு சொல்லுங்க, ஆவியுள்ள நாட்களெல்லாம் ஆர்ப்பரிக்கும் பாவிகள் யாரை தொழுகின்றேன், கர்த்தர் ஒருவர் அல்லோ தொழுவது அடுக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், நமக்காக அவர் மரித்தார், நமக்காக இந்த பூமியிலே வந்தார், அந்த கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவேதான் யோவான் காண வெளிப்படுத்துறார், நீ பெருது பாக்கியா என்று சொல்லு, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பார்கள். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரயாசம் தான். அத்தானும் கடைசி நாட்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, ரொம்ப வேதனைப்பட்டார், வயசு நிமித்தமா, ஏஜ் ப்ராப்ளம். எல்லாருக்கும் பிரச்சனை தான். இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாத இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க ஆண்டவர் சொன்னார். 60க்கு மேல வந்துட்டாலே பிரச்சனைகள் தான். 5ல பிஞ்சு, 10ல பசலை, 20ல இடும்பு, 30ல முறுக்கு, 40ல 50ல ஆட்டம், 60ல ஓட்டம். இந்த 60ல கடந்து வந்தாலே பலவிதமான பிரச்சனைகள் தான். நாங்களும் இப்ப தம்பி ஸ்ரீ போல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அங்க சோர்ந்து போறதில்லை, விடாம ஓடிக்கிட்டே நாங்க இருக்கிறோம். நம்ம கொடுத்த ஓட்டத்தை ஓடணும். ஆண்டோடைய பலன் தான் எங்களுக்கு. ஆகவே நம்முடைய பிரயாசங்களை விட்டு, இந்த ஊர்ல பிரயாசம், இந்த ஊர்ல கஷ்டம், இந்த உலகத்துல எல்லாம் தான். ஒருத்தன் சொன்னான், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தா இதுவரைக்கும் அமைதி இருக்குனா. ஆனா தாவீது சொன்னான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே அசைக்கப்படுவதில்லை. நாங்கெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம்னா ஆண்டவரை முன்னால் வச்சிருக்காங்க, அவர் எங்க கூட இருக்காருங்க, அதுதான் ஓட முடியுது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய இதனாலதான் ஆகுங்க. இந்த உலகத்துல பிரயாசம் உண்டு. டாக்டரை பார்த்து தான் ஆகணும், ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா கேட்காங்க, யார் வீட்டுக்கு போயாச்சுன்னா திடீர்னு போனா சொல்லிட்டு போறாங்க, சொல்லாம போனாலும் பாஸ்டர் சக்கரை போடலாமாங்காங்க. இது ஆட்டோமேட்டிக்கா 40 தாண்டினாலே அழகா இருந்தாலே வந்து சேர்ந்துருது. ஒன்றும் செய்ய முடியல. பிரயாசம் உண்டு, பிரச்சனை உண்டு, வியாதி உண்டு, பலவீனம் உண்டு. ஆனால் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழித்து இழைப்பார்கள் இடம் அவர் போயிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தன் சீஷர்களை பார்த்து உங்கள் இதயம் கலங்காது வைப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில்